ஹலோ கைஸ், குட் ஈவினிங். ஆடியோ ஓகே தானே? ஓகே, வெயிட், நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஸோ ஒன் பை ஒன்னாக நீங்கள் பேசுங்க, அப்போ தான் வந்து எனக்கு கேட்கும், யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல். ஒருத்தவங்க பேசுகிறப்போ மற்ற எல்லாருமே வந்து நீங்களே வந்து மியூட் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஒருத்தவங்க பேசி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் சைடை அன்மியூட் பண்ணி பேசுங்க. எல்லாருமே அன்மியூட்டில் இருந்தால் நாய்ஸியாக இருக்கும். ஓகே, எஸ், ஓகே. ஸோ அன்மியூட் ஆகிருக்கும். ஒன் பை ஒன்னாக பேசுங்க, எல்லாருமே அட் அ டைமில் அன்மியூட் பண்ணாதீங்க. ஓகே, சரி, கிளியர். அன்மியூட் ஆயிடுச்சு எல்லாருக்கும்? எஸ், ஓகே. நம்ம பார்த்த வரைக்கும் கால்குலேஷன்ஸில் ஏதாச்சும் வந்து டவுட் இருந்தால், ஸோ மற்றபடி நம்ம சப்ஜெக்டுக்குள்ளே என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க, கண்டிப்பாக வந்து கிளியர் பண்ணுவோம், ஓகேங்களா? இன்னும் ப்ராக்டிஸே பண்ணி பார்க்கல ப்ரோ. இதுக்கப்புறம் தான் இனிமேல் தான் ப்ராக்டிஸ் பண்ணியே பார்க்கணும். இப்போ கொஞ்சம் சொல்லுங்க, கேட்குதா? நான் பேசுறது கேட்குதா? இல்ல ப்ரோ, கேக்குதுங்க. நான் பேசுறது கேக்குங்களா? என்னோட நேம் தமிழ்ச்செல்வன், பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, ப்ராக்டிஸே இன்னும் பண்ணி பார்க்கவே இல்லைங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ப்ராக்டிஸ் ஒண்ணுன்னா பண்ணி பார்க்கணுங்க. ஓகே, ஆப்ஷன் செல்லிங்கு, எக்ஸ்பிரி வந்து நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். இது ரெண்டு மட்டும் வந்து பிளான் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் ரெடி பண்ணி ஒர்க் அவுட் பண்ணலாம்னு இருக்கேங்க. ஓகே, ஓகே, ஷூர். தாராளமாக பண்ணுங்க, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சப்போஸ் உங்களுக்கு அப்படி லைவ் மார்க்கெட்டில் ஏதாச்சும் சப்போர்ட் தேவைப்பட்டால் எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஓகேங்க ப்ரோ. யா, பட் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சிம்பிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. பட் மார்க்கெட்ல வந்து பேமெண்ட் போட்டு பண்ணும்போது தான் எப்படிங்கிறது வந்து தெரிய வருங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு 3 மாதம் எடுத்துக்கும் உங்களுக்கு டைமு. ஸோ புதுசு ஒரு 3 மாதம் அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தால் தான் அதை பற்றி கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ அடுத்தடுத்த டிசிஷன்ஸ்க்கு வந்து யோசிச்சு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டும் தேவைப்படும். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் குரூப்பை யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து திங்க் பண்ணுங்க, ஓகேவா? எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே ப்ரோ. யா, இல்ல இப்ப இந்த இது எக்ஸ்பிரி ட்ரேடுக்கு வந்து பர்டிகுலரா வந்து இந்த சொன்ன மாதிரி வந்து எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ண கரெக்டா இருக்குங்க. பட் ஜீரோ தான் காலையில கேட்டேன், ஆப்ஷன் செல்லிங் அது ஓகே. நீங்க ஆல்ரெடி ஷேர் கார்டில் நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். இல்ல ஓகே. எக்ஸ்பிரி ட்ரேடுக்குன்னு பர்டிகுலரா வேற ஏதாவது வந்து புரோக்கர்ஸ் அக்கௌண்ட் ஏதாவது ஓப்பன் பண்ற மாதிரி இருக்குல்ல? எனக்கு எக்ஸ்பிரி ட்ரேடு, ஆப்ஷன் செல்லிங் நான் டிசைட் பண்ணிட்டேன், உங்களுக்கு இது ரெண்டு தான். உங்களுக்கு ஷேர் கார்டு மொபைல் ஆப்போ இல்லை டெஸ்க்டாப்போ யூஸ் பண்ண தெரியும், அது எனக்கு பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் அதிலே யூஸ் பண்ணுங்கள், எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. நான் எதுக்கு ஷேர் கார்டு சொல்லியிருந்தேன்னா, கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஆப்ஷன்ஸ்லாம். அது உங்களுக்கு பழகிட்டீங்க, அது யூஸ் பண்ண தெரியும்னா அதுலேயே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ட்ரேட் டைகரில் ஈஸியாக யூஸ் பண்ணிடலாம், நம்ம அதை தான் ரெகுலராக வந்து பார்த்துருக்கோம். மொபைல் ஆப்பும் அதே மாதிரி தான் இருக்கும், சிமிலர் டு இதே மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுறது, வாட்ச் லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது எல்லாமே தெரியும்னா அதுலேயே நீங்கள் பண்ணிக்கலாம். அது இல்லை அப்படின்னா டெய்லிகாங் நான் ஒன்று சொல்லியிருந்தேன், அதை நான் யூஸ் பண்ணுறது. அதில் இந்த மூணில் எது வேணால் நீங்கள், ஆனால் ஜெரோதாவில் பண்ண முடியாது. ஷேர்கானோ இல்லை டெய்லிகாங்கோ, ரெண்டில் ஏதாவது உங்களுக்கு பிடிச்சதில் பண்ணிக்கோங்க. டெய்லி காங்லேயும் வந்து இப்போ யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குமா ப்ரோ? இப்போ அந்த ஆப்ஷன் செல்லிங்ல ம் என்ட்ரி போடுறது உங்களுக்கு இதெல்லாம். ஜெரோதா எப்படி இருக்குமோ சிமிலர் அதே மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. அப்ப நான் இங்க ஷேர்கான் வந்து நான் ஆன்லைன்ல ஓபன் பண்ணிட்டேன். பட் கஸ்டமர் எனக்கு கால் பண்றவங்க எல்லாமே நார்த்ல இருந்து கால் பண்றாங்க. உங்க நம்பர் ஷேர் பண்ணிருந்தீங்க, அவர் கனெக்ட் பண்றதுக்கு முன்னாடியே நான் ஓபன் பண்ணிட்டேன். நீங்க ஓகே, இந்த டெய்லிக்கு அங்க ஏதாவது கான்டாக்ட் நம்பர் லோக்கல் இருந்தா கொடுங்க, நான் அதை கனெக்ட் பண்ணி நான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிறேன். நான் அதுலயே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். நான் ஓகே. ஆப்ஷன் எனக்கு செல்லிங் எக்ஸ்பிரி ட்ரேடுக்கு நான் அதுலயே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள், வேணுன்றவங்க நம்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே ப்ரோ. யா, ஸோ ஏதாவது இதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்கள் மார்க்கெட்டை பார்த்ததுக்கும் இப்போக்கும் ஏதாவது கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆயிருக்கா? இது வரைக்கும் நீங்கள் ஷேர் மார்க்கெட் என்ன நினச்சி பார்த்துட்டு இருந்தீங்களோ, ஷேர் மார்க்கெட் எப்படி பார்த்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களோ, ஸோ அதுக்கு இந்த ஒரு 10 நாள், இன்னையோட 10வது நாள், இந்த 10 நாள் செஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு புதுசாக ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா மார்க்கெட் உங்கள் வியூவில்? கொஞ்சம் நான் மார்க்கெட்டை ஆல்ரெடி பார்க்குற விதம் உங்களுக்கு கேட்குறேன். டெஸ்ட் கூட பண்ணியிருந்தேன். நான் 10 வருஷத்துக்கு
ஓகே. பாக்குறது. நம்ம 10 வருஷம் முன்னாடி நான் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப பதட்டமா இருக்குங்க. அப்படியே வந்து என்ட்ரி போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு மாதிரி பயமாவே இருக்கு பாக்குறதுக்கு. பட் இந்த மாதிரி ஆப்ஷன் நம்ம ஹோல்டிங் பண்ணும்போது வந்து அந்த ஒரு ஃபியர் இல்ல. ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் இருக்கு. 10 வருஷம் திரும்ப கழிச்சு வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஓகே. ஓகே என்ட்ரி போட்டுட்டு சொன்ன மாதிரி ஹோல்டிங்ல இருக்கும்போது வந்து நமக்கு அதை பத்தி ஃபீல் பண்ண வேண்டியதில்லை. என்ட்ரி போட்டுட்டு ஸ்டாப் லாஸ் டார்கெட் நம்ம என்ட்ரி பண்ணி இது பண்ணிட்டு போக போறோம். அந்த ஒரு இதுதான். மற்றபடி முன்ன இருந்த அந்த ஃபியர் இப்போ கிடையாது. ஓகே. 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 தாராளமா பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து ப்ராஃபிட்டபிளா பண்ண முடியும். ஸோ நம்ம சிஸ்டம ஃபாலோ பண்ணிட்டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பா பண்றீங்கன்னா, தாராளமா நம்ம ப்ராஃபிட்டபிளா மூவ் ஆகலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. ஆனா வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜிக்குள்ள நீங்க இது எதிர்பார்க்க முடியாது. டெய்லி இவ்வளோ எடுக்கலாம், அவ்வளோ எடுக்கலாம், அவ்வளோ ரிட்டர்ன்ஸ்ன்றது இல்ல பண்ண முடியாது. அதெல்லாம் அந்த இல்ல ப்ரோ. நான் ஒரு 3 மாசமா சர்வே பண்ணுங்க நிறைய வந்து இப்ப திரும்ப ஒர்க் அவுட் பண்ணும்போது ஓகே. ஓகே. சரி எந்த நான் இதுக்கு முன்னாடி இதுலயே வேற வேற கிளாஸ்ல அட்டன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்துட்டு தான் சரி உங்களுக்கு நல்லா இருக்குன்னு தான் வந்து பே பண்ணி ஃபுல்லாவே அட்டன் பண்ணலான்ட்டு அட்டன் பண்ணது. நம்ம டெய்லியில உட்காந்து பண்ற சூழ்நிலையில இல்லைங்க. என்ட்ரி ஓகே. போட்டுட்டு ஓகே. ஓகே ரைட் ஏதோ ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம அதை பார்த்துட்டு ஒர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்குங்க. ஒர்க் அந்த மாதிரி இருக்கனால வந்து இது பண்ண முடியாது. அதனாலதான் சரி கம்ப்ளீட்டா நீங்க ஃபுல்லா ஹோல்டிங்லயே வந்து இருந்தனாலதான் சரி ஓகே நல்லா இருக்குன்னு தான் நான் ஜாயினே பண்ணது கிளாஸ்ல. ஓகே. பட் ஷூர். நல்லா தான் இருக்கு. நான் எதிர்பார்த்ததுக்கு நல்லாவே இருக்கு. ஓகே. 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 எனி அதர் டவுட்ஸா இருந்தாலும் சரி, இல்ல உங்கள பத்தின இன்ட்ரோ, ஸோ எதா இருந்தாலும் ஷேர். நம்ம சும்மா ஜஸ்ட் இது இன்டராக்ஷன் தான். சும்மா நம்ம ஜஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு 5, 9 நாள், 10 நாளா நம்ம பேசிக்கவே இல்ல. 10 செஷனா. இதுல தான் நீங்க என்கிட்ட பேசுறது சும்மா ஜஸ்ட் இன்டராக்ஷன். எதா இருந்தாலும் நம்ம ஜாலியா பேசிட்டு, ஸோ அதுக்குள்ள டவுட்ஸ் இருந்தா கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதே மாரி என்ன பத்தி நான் இன்ட்ரோ குடுத்துருப்பேன். உங்க யார பத்தி நான் எதுவுமே கேட்கல. நேமும், லொகேஷன் மட்டும் தான் கேட்டிருந்தேன். பிளஸ் உங்கள பத்தி நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தாலும் தாராளமா சொல்லலாம். ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டுங்க. சொல்லுங்க பிரதர். அருண்குமார். ப்ரோ அந்த நிஃப்டி ஃபியூச்சர் பண்ணலான்னு இருக்கேன் bro. அந்த செக்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே. இப்ப நம்ம நான் நார்மலா வந்து செல்லு இப்ப நிஃப்டியில வந்து செல் ஹோல்டிங்ல இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ம். நாளைக்கு வந்து செல் ஹோல்டிங்கோட 2 டே லோஸ்ட் ஹையஸ்ட் ஹை வந்து அதாவது ஸ்டாப் லாஸ் பிரேக் ஆகுது. அதே ஓகே. தான் பையோட என்ட்ரியா இல்ல அதுல இருந்து அந்த பஃபர் வேல்யூ வச்சு நம்ம என்ட்ரி ஆவோமே சேம் அப்படியே தான். அதே தான் உங்களுக்கு இல்ல எப்படி? யா செல்லோட டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸும் ம் பையோட என்ட்ரியும் ஒரே தான் ம் ஃபார்முலா. கரெக்டா? பையோட என்ட்ரி ஃபார்முலா இப்ப என்ன? 2 டே இப்ப ஹையஸ்ட் ஹை இன்ட்டு ஓப்பன் பிராக்கெட் 1 ஆ பிளஸ் 0.125%. செல்லோட ஓகே ஓகே ப்ரோ. டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸோட ஃபார்முலா என்ன? 2 டே ஹையஸ்ட் ஹை இன்ட்டு ஓப்பன் பிராக்கெட் 1 பிளஸ் 0.1 ரெண்டுமே ஒன்று தான். ஒரே வேல்யூ தான். இல்ல அதான் ப்ரோ. இப்ப வந்து நமக்கு இப்ப 17,000 ஸ்டாப் லாஸ் அப்படின்னு இருக்குன்னா, நம்ம ஓகே. 17,000 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. அதாவது ஒரு லாட் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஒரு ஹோல்டிங்ல ஒண்ணு டார்கெட் அச்சீவ் ஆகி ஒண்ணு வந்து ஹோல்டிங்ல இருந்து ஒண்ணு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. ஓகே. அப்ப அதுல இருந்து ஒரு 20 பாயிண்ட் 22 பாயிண்டோ நமக்கு கூட போய் தானே அடுத்த என்ட்ரி கிடைக்கும் பையோட என்ட்ரி. இல்ல அது ஒரு டைம் வந்து மார்க்கெட்டை பொறுத்து மாறும். சரி நீங்க இதுக்குள்ள ஓகே. வராதீங்க. பிரைஸை ஆ பத்தி வராதீங்க. நமக்கு வந்து பை ஆ என்ட்ரியோட ஃபார்முலா படி பை என்ட்ரி கால்குலேட் பண்றீங்களா? அதுதான் உங்களுக்கு பை என்ட்ரி. ஓகே ஓகே ப்ரோ. ஹோல்டிங்ல இப்ப இருக்கிறதுக்கு இன்னைக்கு நே- எஸ். ஆ ஒரு சில ஓகே டைம் ப்ரோ. வந்து உங்களுக்கு இன்னைக்கு ஸ்டாப் ரெண்டு லாஸ் வேறையா இருக்கும், என்ட்ரி வேறையா இருக்கும். ஆ சில டைம் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி ரெண்டும் ஒண்ணா இருக்கும். இப்ப நாளைக்கு நீங்க ஓகே ப்ரோ. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாளைக்கு இல்ல மண்டே ஆ ம் வெயிட் இது நம்மளோட ஹோல்டிங் இருக்குது. ஓகேவா? நிஃப்டி ஃபியூச்சர் 2 லாட் ஹோல்டிங்ல இருக்கா? ம் இப்போ இதுக்கு வந்து நான் ஸ்டாப் லாஸ் வந்து கால்குலேட் ஆமா பண்றேன்னா ஆ ஏப்ரல் கான்ட்ராக்ட். ஓகேவா? ஆ இப்போ ம் ஏப்ரல் கான்ட்ராக்ட் தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கால்குலேட் பண்ணணும். ஓகே ப்ரோ. அப்ப என்ன பண்ணணும்னா ஏப்ரல் கான்ட்ராக்டோட 2 டேவோட ஹையஸ்ட் எடுத்து நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவோம். ஆனா மண்டே ஓகே. நம்ம பிளேஸ் பண்ண போற ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா மே மந்த் கான்ட்ராக்ட். இப்போ 2 வேற வேறயா? ஆமா. ஆ So இப்படி வேற வேறயா வரும். சம்டைம்ஸ் இதே ஃபர்ஸ்ட் செகண்ட் வீக்கா இருந்ததுன்னா உங்களுக்கு ம் டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸும் சில டைம்ஸ் பை என்ட்ரியும் ஒன்னாவே வரும் செல்ல. ஓகேவா? நீங்க ஓகே அதுக்குள்ள ஒண்ணா வருமா வேற வேறையா வருமானலாம் நீங்க நினைக்கவே வேணாம். சிஸ்டம் அப்படியே ஃபாலோ ஓகே பண்ணீங்கன்னா கால்குலேஷன் கரெக்டா பண்ணீங்கன்னா ஆ அதுவே உங்களுக்கு வந்து ஓகே ப்ரோ. பார்த்துக்கும். அதை ஓகே ஃபாலோ ப்ரோ. பண்ணுங்க இப்ப போதும். டவுட்டே இல்லாம இப்ப கால்குலேஷன் பண்ணிருப்போம்ல இன்னைக்கு நாளைக்கு திங்கட்கிழமை அவ்வளவுதான். ட்ரேட் பண்ண போறோம்னா வியாழன் வெள்ளியோட அதுல பை என்ட்ரி என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை ஆமா. நம்ம என்ட்ரி ஆயிக்கலாம் அப்படி. ஓகே. 3 மாதிரி உங்களுக்கு வரும். இப்போ செல் ஹோல்டிங்ல ஓகே இருக்கா? ஓகே. ம் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா செல்லோட ஸ்டாப் லாஸும் பையோட என்ட்ரி ஒண்ணா இருக்கலாம் ஒண்ணு. இல்லைன்னா ஆ செல்லோட அதை விட ஸ்டாப் ஒரு லாஸ் 10 ஒண்ணா வேல்யூ இருக்கலாம், கூட இருக்கலாம். பை என்ட்ரி வேறையா இருக்கலாம். இல்லைன்னா ம் ம் கான்ட்ராக்டே வேற வேறையா இருக்கலாம். இது ஏப்ரல் கான்ட்ராக்ட், ஓகே இது ஓகே மே கான்ட்ராக்ட். இந்த 3 விஷயம் ஓகே தான் நடக்கும். அது வந்து ஓகே நம்ம நம்ம டிசிஷன் எடுக்க மாட்டோம். நம்ம ஓகே ஸ்டெப் ஓகே ரூல் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எண்ட் வரைக்கும் வந்தீங்கன்னா அதுவே ஆ உங்களுக்கு வந்து இதுக்குள்ள மாறிக்கும்.
டிபெண்ட் ஆன் ஓகே மார்க்கெட் கண்டிஷன்ஸ். ஓகே ஓகே யா, வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஹாய் ப்ரோ, வினோத் சென்னையிலேருந்து. யா சொல்லுங்க ஆப்ஷன் ப்ரோ. செல்லிங் என்ட்ரி எடுத்துட்டோம், ஓகேங்களா? ஓகே, என்ட்ரி எடுத்த அப்புறம் ஓஐ டிக்ரீஸ் ஆயிடுச்சுன்னா அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஓகே. நம்ம என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் அது கம்மியாகலாம் சான்ஸ் கிடையாது, ரேர். ஸோ அதை பற்றி நம்ம அடுத்து என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்ம செக் பண்ண தேவையே கிடையாது. ஓகே. எஸ், அதையே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து எதனால வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்குன்னா, எக்ஸ்பைரி தள்ளி போக போக உங்களுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்க. வேணா ஒரு 5 கான்ட்ராக்ட் ஆட் பண்ணுங்க ஒரே ரேஞ்சுக்குள்ள. நமக்கு நியர்பை எக்ஸ்பைரி எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கும். அடுத்து லாங் போக 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 பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிட்டே வரும். ஏன்னா இப்போ நம்மளே ட்ரேட் பண்ணுறப்போ நியர் வீக் தான் நம்ம எடுப்போம். ஆப்ஷன் பைங்காக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி. 2 வீக் 3 வீக் தள்ளி போய் ட்ரேட் எடுக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? அதனால செக்ஷன்ல ஒரு வாட்டி நம்ம 26,000 கிட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒன்று எடுத்திருந்தோம். ஓகே. என்ட்ரி கிட்ட இப்போ எடுத்த அப்புறம் அது கம்மியாச்சுன்னா நம்ம பார்க்க தேவையில்லைங்க. தேவையே கிடையாது, அதை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம். நோ ப்ராப்ளம். நம்ம என்ட்ரி ஆகிறப்போ மட்டும்தான் பார்ப்போம். என்ட்ரி எடுத்த உடனே நீங்க ஸ்டாப் லாஸும் பிளேஸ் பண்றீங்களா? ஆமாம், என்ட்ரி நம்ம பிளேஸ் பண்ணுறோம் இல்லையா ஆர்டரு. ஸோ 925க்கு ஆப்ஷன் செல்லிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த டைமாக இருந்தாலும் சரி, அது 10 மணியாக இருக்கட்டும், 1 மணியாக இருக்கட்டும், 12 இருக்கட்டும், எந்த டைம் என்ட்ரி ட்ரிகர் ஆகுதோ உடனே நம்ம ஸ்டாப் லாஸும் டார்கெட்டும் பிளேஸ் பண்ணிடணும். ஸோ இன்னைக்கு நமக்கு மார்னிங் நம்ம லைவ் மார்க்கெட்டில் வந்து பிளேஸ் பண்ணோம் இல்லையா, ஹோல்டிங் அதே சேம் செட்டப் தான். டார்கெட்டுக்கு வந்து லிமிட் ஆர்டரும் ஸ்டாப் லாஸ்க்கு எஸ்எல் ஆர்டரும் பிளேஸ் பண்ணி ஆப்ஷன் செல்லிங்க்கு. ஃபியூச்சர்ஸ்க்கு எல்லாமே எஸ்எல் ஆர்டர் தான். ஓகே. எஸ். ஒரு 2 ட்ரேட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி பழகிட்டீங்கன்னா இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும், ஒரு விஷயமே கிடையாது. ஒரு 2 ட்ரேட்ஸ் இல்லை, ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ என்ட்ரி போட்டு அது ட்ரிகர் ஆகி ஸ்டாப் லாஸ் எல்லாமே பிளேஸ் பண்ணீங்கனாலே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகே. வேற ஏதாவது உங்களுக்குள்ள டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கேளுங்கக்கா. எதாவது கால்குலேஷனாக இருக்கட்டும், எக்ஸிக்யூஷனாக இருக்கட்டும், ஆர்டர் பிளேசிங்காக இருக்கட்டும். யா சொல்லுங்க ப்ரோ. இது இப்போ எந்த ஒரு நம்ம ஏதாவது ஒரு ட்ரேட் எடுக்கிறோம்னா, இப்போ வந்து அன்னைக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுது, நடுவில் வந்து Okay. பைக் வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுதுன்னா, Okay. இப்போ திரும்பி நம்ம செல் சைடு என்ட்ரியும் ஆயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த திரும்பி இப்போ பைக் வந்து நம்ம திரும்பி ப்ரீவியஸ் டே வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி திரும்பி புதுசாக போடணுமா இல்லை எப்படி வருது? பை வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுது, ஹிட் ஆயிட்டு அன்னைக்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதான்னு கேக்குறீங்களா? இல்லை, பை வந்து டார்கெட் ஹிட் ஆயிடுது ரெண்டுமே. Okay. திரும்பி வந்து செல் சைடும் வந்து என்ட்ரி ஆயிடுது, ட்ரிகர் ஆயிடுது. இப்போ வந்து செல் சைடு போயிட்டு இருக்கு. ஃபியூச்சர்ஸா? ஃபியூச்சர்ஸ்ல வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ எப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு பை ஃபியூச்சரை பொறுத்த வரைக்கும் பை என்ட்ரி ட்ரிகர் ஆகுது. ஸோ பை வந்து டார்கெட் ஃபர்ஸ்ட் லாட் ஹிட் ஆயிட்டு செகண்ட் லான் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுதுன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி முடிச்சிருச்சு அப்படி கேட்குறீங்களா? இல்லை எனக்கு ஒன்றும் புரியல. அது முடிச்சுட்டு திரும்பி Okay. போயிட்டு செல் ஆர்டர் என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுது, திரும்பி செல்ல Okay. போயிட்டு இருக்கு. இப்போ ப்ராஃபிட் Okay. வந்து செல்ல போயிட்டு இருக்கும்போது இப்போ திரும்பி நம்ம வந்து அன்னைக்கே வந்து பைக்கும் ஆர்டர் பிளேஸ் பிளேஸ் பண்ணுவோம், புது பண்ணணும். ஆர்டர். பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்குற கரெக்டாக புரியுது. இன்னைக்கு வந்து மார்னிங் பை ஆர்டர் ட்ரிகர் ஆகுது 9:16 ஆகிட்டு அது ஃபர்ஸ்ட் டார்கெட்டை ஹிட் பண்ணிட்டோ இல்லை ஹிட் பண்ணாமையோ ஸோ வந்து ஸ்டாப் லாஸை ஹிட் பண்ணுது, பண்ணிட்டு செல் என்ட்ரி என்ட்ரு ஆயிடுச்சு. இப்போ ஆப்போசிட் சைடு நமக்கு ஆர்டர் இருக்காது கரெக்டாக. அப்போ பிளேஸ் பண்ணணுமா? எஸ், பிளேஸ் பண்ணணும். அதே ஓகேவா? அந்த ப்ரீவியஸ் டே வேல்யூ வச்சுருவாங்க. ஆமாம், ரூல் நம்பர் 1 தான். அது என்னன்னா மொதல் நாள் நீங்கள் கால்குலேட் பண்ண அதே பை என்ட்ரியாக தான் இருக்கும். ஓகே. கரெக்டா? ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் பை என்ட்ரி ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்ப கேப் அப் ஆகிருந்ததுன்னா கேப் அப் கால்குலேட் பண்ணி பிளேஸ் பண்ணியிருப்பீங்க. அப்போ அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகி செல் என்ட்ரு ஆயிடுச்சுன்னா நீங்கள் கேப் அப் கால்குலேட் பண்ண அதே லெவலில் தான் திரும்ப வந்து நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணுவீங்க. ஏன்னா மார்க்கெட் நல்லா டவுனில் போயிடுச்சு. ஸோ திரும்பவும் மேலே வந்ததுன்னா இந்த பை என்ட்ரி விட்டுறக்கூடாது அந்த ட்ரெண்டை, அதனால நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரிலாம் ரேர் தான், எப்பயாவது நடக்கும். ஆனால் எப்போவுமே ஹோல்டிங்கில் இருக்கிறதுக்கு ஆப்போசிட் நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். அது அன்னைக்கே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருந்தாலும் சரி. சேம் ரூல் தான் ஆப்ஷன் செல்லிங்க்கும். ஆப்ஷன் செல்லிங் இன்னைக்கு வந்து நம்ம கால் செல் வந்து என்ட்ராகிறோம், என்ட்ராகி அன்னைக்கே வந்து கால் செல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு புட் செல்லில் வந்து என்ட்ரி ட்ரிகர் ஆயிடுச்சுன்னா கால் செல்லுக்கு நம்ம திரும்ப ரூல் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணி நம்ம அன்னைக்கு டேட்டில் வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ஓகே. எஸ். ஸோ அது வந்து ரேராக தான் நடக்கும். நம்ம எப்போவுமே ஈவினிங்கே ஆப்போசிட் கால்குலேட் பண்ணுறோம்ல, ஒரே நாளில் நடக்கிறதுன்றது ரேர்.
மேக்ஸிமம் இந்த மாதிரி எப்படி நடக்கும்னா, நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்து நாளைக்கு ஹோல்டு பண்ணி போறோம் இல்லையா? ஸோ அந்த டைம்ல வேணா இந்த மாதிரி நடக்கும். அன்னைக்கு டேட்லயே வந்து நடக்கிறதுன்றது ரேர் தான். ஓகே. ஓகே. ப்ரோ இப்போ எக்ஸ்பைரி டேட் ட்ரேட் சொன்னீங்களா ப்ரோ? ஆமா. அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 மணிக்கு மேலே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம திரும்ப கால்குலேட் பண்ணி நம்ம ரீஎன்ட்ரி ஆகணும்னு சொன்னீங்க. 1 மணிக்கு முன்னாடி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் நம்ம வந்து சேம் அதே லெவல் என்ட்ரியில் வந்து நம்ம வந்து அதே என்ட்ரி ஆகணும்னு சொன்னீங்க. இப்போ வந்து நான் வந்து ஒரு 150ல ஒரு 150 ரேஞ்சில் வந்து என்ட்ரி ஆகிறேன். என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு 100 இருக்கு. 1 மணிக்கு முன்னாடியே வந்து என்னோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னா நான் திரும்ப அதே 100ங்கிற ப்ரைஸ்ல கால்குலேட் என்ட்ரி ஆகணுமா? அது வந்து உங்களுக்கு 2 விதமா மாறும். இப்போ வந்து செவ்வாய்க்கிழமை கால்குலேட் பண்ணி புதன்கிழமை என்ட்ரு ஆறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அதே லெவலாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி முன்னாடி எதில் என்ட்ரு ஆனீங்களோ ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சோ அதே என்ட்ரியாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து புதன்கிழமை என்ட்ரு ஆகி ஹோல்டு பண்ணி வியாழக்கிழமை போய் ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ. புரியுதா? ஸோ அப்போ வந்து நீங்கள் என்னன்னா புதன்கிழமையோட லாஸ்ட் 75 மினிட்ஸ் வச்சு புதுசாக கால்குலேட் பண்ணியிருப்பீங்க ஈவினிங். ஸோ அப்போ வந்து வேற என்ட்ரியாக இருக்கும். அந்த 2 டேட்டுக்கும் வித்தியாசமா இருக்கும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. அதே மாதிரி இப்போ புதன்கிழமை ஈவினிங் கால்குலேட் பண்றேன். எனக்கு வியாழக்கிழமை ஒரு 1 மணிக்குள்ள ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு அப்படின்னாலும் அதே மாதிரி இப்போ நான் எனக்கு 100 ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது அப்படின்னா திரும்ப அதே 100லயே என்ட்ரி ஆகும். ஆமா, உங்களுக்கு மேக்ஸிமம் வியாழக்கிழமெல்லாம் என்ட்ரி வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு. ஏன்னா வராது. இப்போ ப்ரீமியம் ரொம்ப டீக் ஆயிடுச்சுன்னா வராது. ஓகே ப்ரோ. ஓகே. ஆமா. சரி ஆப்ஷன் ப்ரோ. இப்போ வந்து இப்போ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஆப்ஷன் செல்லிங் பண்றோம்னு சொல்லுவாங்க ப்ரோ. ஆப்ஷன் செல்லிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்ட்ரி ஆயிருக்கேன். இப்போ நியர் ஒரு ஒரு 2-3 நாள் வந்து ஹோல்டிங் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இன்னைக்கு வந்து என்னோட டார்கெட் வந்து சப்போஸ் ஒரு ஒரு 11 o'clock போல ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா அகைன் வந்து இப்போ ஒரு பி சைடில் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். என்னோட டார்கெட் வந்து இன்னைக்கு வந்து ஹிட் ஆயிருச்சு அப்படின்னா திரும்ப நான் உடனே பே கால்குலேட் பண்ணி நான் வந்து அந்த பி சைடில் அகைன் எனக்கு என்ட்ரி கிடைச்சதுன்னா என்ட்ரி ஆகணுமா? இல்லை நான் இன்னைக்கு ட்ரேடை முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் டே வந்து என்ட்ரி ஆகணும்? ஆப்ஷன் செல்லிங் வந்து இப்போ நம்ம ஹோல்டிங்ல இருக்கிறோம். அது வந்து இப்போ 10 மணிக்கே டார்கெட் வந்துருச்சு ஹோல்டிங்ல இருந்துன்னா 10 மணிக்கு நீங்க எக்ஸிட் ஆயிட்டீங்கன்னா அதுக்கடுத்து திரும்ப நீங்க ரூல் நம்பர் 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு இன்னைக்கே தான் பிளேஸ் பண்ணணும். ஆமா, அதனாலதான் அவர் என்ட்ரின்னு ஒன்று கொடுத்துருக்கோம்ல. இன்கேஸ் சப்போஸ் உங்களுக்கு ஒரு 10 பாயிண்ட் தாண்டி போயிடுச்சு, 145ல செல் பண்ணணும், 135 போயிடுச்சு, இது டார்கெட் ஹிட் ஆற போனா ஸோ அந்த 135ல என்ட்ரு ஆகலாம். அந்த அவர் என்ட்ரியில நான் 135ல என்ட்ரு ஆனி நீங்க நோட் பண்ணிக்கிறதுக்கு தான் அது கொடுத்துருக்கான். அதான் பிரச்சனையே இல்லை. ஓகே அதை ப்ரோ. குரூப்லயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருவோம். இப்போ இது டார்கெட் ஹிட் ஆச்சு, இது அடுத்த லெவல், இல்லை இது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ரூல் நம்பர் 1ன்ற குரூப்லயே நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருவேன். இப்போ வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரே நாள்லயே வந்து கால்ஸலும் என்ட்ரி கிடைக்கும், ஒரு சில நேரம் புட்ஸல்லும் என்ட்ரி கிடைக்கும் அப்படிங்கிறீங்க. ஆமா ரெண்டுமே என்ட்ரி கிடைச்சது அப்படின்னா நமக்கு நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அந்த மாதிரி தானே ப்ரோ இருக்கும்? ஆமா, உங்களுக்கு 2 சைடு என்ட்ரி ட்ரிகர் ஆனதுன்னா இப்போ எப்படி முடியும்னா, ஒன்று நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ன்னு முடியாது, மினிமம் லாஸ் இல்லைன்னா மினிமம் ப்ராஃபிட் ரெண்டுல தான் முடியும். ஒன்று ஏதாவது மினிமம் லாஸ்ல முடியும், இல்லைன்னா மினிமம் ப்ராஃபிட்ல முடியும். நோ லாஸ் நோ ப்ராஃபிட் வந்து வர்றது ரேரு, அந்த மாதிரி வந்து வராது. ஏன்னா ரெண்டுக்குமே டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், ரெண்டுக்குமே பாயிண்ட்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகும். ஒரே பாயிண்ட்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு 1000-2000 ஸோ ப்ராஃபிட்டோ இல்லை 1000-2000 லாஸோ வந்து ஃபேஸ் பண்ணும். ஓகே ப்ரோ. எஸ். இல்லை சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரம் நல்லா இருக்கு அப்படின்னா இது போய் டார்கெட் ஹிட் ஆகிட்டு திரும்ப ரிவர்ஸ் ஆகி வந்துச்சுன்னா இதுவும் டார்கெட், அது வந்து ரொம்ப ரேர், 100ல் 1ன்னு வச்சுக்கோங்க, ரெண்டுமே டார்கெட் ஹிட் ஆகுதுன்றது. ஸோ அந்த மாதிரி நடக்கும், ஆனால் அது ரொம்ப ரொம்ப ரேரு. அதிகபட்சமாக நடக்கிறது மினிமம் லாஸ் இல்லைன்னா மினிமம் ப்ராஃபிட்ல முடியும். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆனால் முன்னாடிக்கு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து இன்ட்ராடே மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் முதல் வந்து ஸ்டார்டிங்ல வந்து வந்தது வந்து நல்லா நல்லா பண்ணணும்னு சொல்லி வந்து ரொம்ப அடிபட்டப்ப சரி இனிமேல் வந்து ஒரு 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் டெய்லி புக் பண்ணலாம் அப்படின்ற இது பண்றப்பையும் ஒரு இதாகலை. ஆனா இப்போ வந்து நீங்க சொல்ற மாதிரி ஹோல்டிங் பண்றப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பத்தி ஒரு ஒரு ஃபியர் இல்லாம இருக்கு. எஸ். சார்ட்டை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இந்த பேட்டர்ன் பார்த்துக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லாம இருக்கு. நம்ம வாட்டுக்கு ஆர்டர் போட்டு வச்சுட்டு நம்ம மாதிரி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு. யா, ஸோ அது நமக்கு ஈஸி. ஸோ நம்ம மேக்ஸிமம் நம்ம மார்க்கெட்டை பார்த்தாதான் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனே வந்து வரும். ஸோ நீங்கள் மார்க்கெட் பார்த்து பார்த்து டிசிஷன்ஸ் எடுக்கிறப்போ கண்டிப்பாக வந்து அது கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். அதை பார்க்காம நம்ம வந்து ஃபுல்லாமே வந்து ப்ரைஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம போயிடலாம். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் இது ஈஸியாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பழகிக்கிட்டீங்க, ஸோ நல்லா இது ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து
நீங்கள் எவ்வளோ லேக்ஸ் வச்சு பண்ணாலும் சரி, இல்லை க்ரோர்ஸே ஃபியூச்சரில் வச்சு பண்ணாலுமே இதே இது வந்து உங்களுக்கு போதும். இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் எதுவுமே வந்து கற்றுக்கணும் அப்படின்றது தேவையில்ல. ஓகே ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இப்போ வந்து பேங்க் நிஃப்டில வந்து பாத்தீங்க அப்படின்னா புட்சல் வந்து இப்போ நான் ஹோல்டிங்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்க ப்ரோ. ஓகே. நான் எனக்கு வந்து இப்போ வந்து பாயிண்ட்ஸ் மேல போக 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 பாத்தீங்க அப்படின்னா புட்சல்ல வந்து ப்ராஃபிட் வந்து அதிகமா இருக்கும். ஆமாம். இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு சடனா வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கிங் செக்டரை பத்தி ஏதோ ஒரு நியூஸ் வந்து ஏதாவது ராங் நியூஸ் வருது, அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி வருது அப்படின்னா அந்த நேரத்துல வந்து எக்ஸிட் ஆயிடணுமா இல்ல ஹோல்டிங் எதையுமே யோசிக்கக்கூடாது. மார்க்கெட் மேலே போகுது, கீழே போகுது, நெகட்டிவ் நியூஸ் பார்த்து நம்ம டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ். டார்கெட் மிஸ்ஸா என்ன பண்ணணும் தெரியும், ஸ்டாப் லாஸ் மிஸ்ஸா என்ன பண்ண தெரியும், அவ்வளோதான். ஃபாலோ ரூல்ஸ். எதை பற்றியுமே நம்ம என்ன யோசிச்சாலும் மார்க்கெட்டில் அது ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ. எஸ். நான் இன்னொன்று சொல்கிறேன். நியூஸ் அப்படின்றது என்னன்னா, எப்போ வந்து ஒரு நியூஸ் வரும், நியூஸ்ன்றது பேசிக்கான ஒரு ஈவெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நியூஸ் வரும். கரெக்டா? ஆமா ப்ரோ. ஒரு வீட்டில் வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா, திருடிட்டு போயிட்டாங்கன்றதான் நியூஸ் முடிஞ்சிருச்சு. இதே தான் சேம் ஸ்டாக் மார்க்கெட் ஏறப்போகுது இறங்க போகுதுன்னு ஒரு நியூஸ் வந்தால் ஏறிடுச்சு இறங்கிருச்சுன்றதான் நியூஸ். முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வரும். ஓகேவா? நடக்கிறதுக்கு முன்னாடி வராது. மேக்ஸிமம் இந்த நியூஸஸ்லாம் வந்து என்னன்னா, நம்ம வந்து ரீட்டைல், இப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் ரீட்டைல் ட்ரேடர் கிடையாது, இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர் தான். ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸு, ஸோ பெரிய பெரிய கார்பரேட்ஸ் வந்து எப்படி பண்ணுறாங்களோ அந்த ஸ்டைல், ரீட்டைல் கிடையாது. ஸோ இந்த நியூஸஸ் வந்து யார் வந்து ரிலீஸ் பண்ணுவா, யார் வந்து சொல்லுவானா, ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை கீழேயே இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வாங்கியிருக்கும். ஸோ வாங்கிட்டு அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து அவங்க வந்து செல் பண்ணணும். அந்த ஷேர்ஸ்லாம் செல் பண்ணணும்னா வாங்க ஆள் வேணும். கரெக்டாக? ஒருத்தவங்க விற்கிறதா இன்னொருத்தவங்க வாங்குறது, ஒருத்தவங்க வாங்குறது இன்னொருத்தவங்க விற்கிறாங்க தான் கணக்கு. ஸோ அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணணும். அப்போ வந்து செல் பண்ணணும்னா யாராவது பை பண்ணணும். ஸோ அப்போ வந்து ஆள் தேவை பை பண்ண. ஸோ அந்த மாதிரி டைமில் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நியூஸஸை கிளப்பி விட்டா நம்ம ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் போய் அந்த இடத்துல பை பண்ணலான்னு வருவாங்க. கரெக்டாக அவங்க செல் பண்ணிவிட்டு அவங்க தலையில் அந்த ஸ்டாக்கை கட்டிட்டோ இல்லை அந்த இதை கட்டிட்டு இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே போயிடுவாங்க. சிம்பிளாக வந்து மார்க்கெட்டுக்குள்ளே இன்டெப்த்தாக நீங்கள் போனீங்கன்னா நிறைய நடக்கும். இதுதான் நடக்கும். அதனால நம்ம நியூஸ் வந்து தேவையில்ல. முடிஞ்சு போன விஷயம் நமக்கு வேண்டாம். என்ன நியூஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் பாட்டுக்கு தாராளமாக வந்து ட்ரேட் பண்ணுங்க. நம்மலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து February 1 பட்ஜெட் டேலாம் ட்ரேட் பண்ண மாட்டாங்க, இல்லை பெருசாக மார்க்கெட் நடக்கணும். நம்மலாம் சாதாரணமாக நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளும் சாதாரணமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். அதை பற்றி பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. எஸ். ஓகே. தம்பி கேக்குதுங்களா? கேக்குது பிரதர், சொல்லுங்க. ஒண்ணு வந்து இப்ப நம்ம ஃபீச்சர்ஸ் பண்றோம் பார்த்தீங்களா? ஃபீச்சர்ஸ்ல நம்ம ஒரு பை ஆர்டர் செல் ஆர்டர் போட்டோம், பை ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து ஹோல்டிங்ஸ்ல போகுது. ஹோல்டிங்ஸ்ல போகும்போது நம்மளுக்கு டார்கெட் வந்து கிட்ட டார்கெட் பக்கத்துல போயிருக்கு, ஒரு 80% ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம வந்து அடுத்த நாளுக்கு வந்து செல்லிங் பைக்கு கால்குலேஷன் பண்ணி வச்சிருப்போம். செல்லு ஏன்னா பை ஹோல்டிங் இருக்கிறதுனால செல் ஆர்டர் மாற்றி போடணும். சரிங்களா? கரெக்டானுங்களா? மாற்றி போடும்போது அந்த டார்கெட் கிட்ட ஆயிடுச்சுனாக்கே நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் வந்து மாற்றி போடணும்ல, இல்லை அடுத்த நாளே நம்மளுக்கு ஸ்டாப் லாஸ் மாறிட மாட்டோம். நீங்க வந்து ஒரு டைமும் ஹோல்டு போறப்போ நெக்ஸ்ட் டேக்கு நீங்க ஸ்டாப் லாஸ் வந்து செக் பண்ணணும். நம்மளோட ஸ்டாப் லாஸ்க்கு மேல போயிருச்சுன்னா நம்ம ஸ்டாப் லாஸ் போடணுங்களா? அது கீழே வந்துச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து இன்னும் போகல, நம்ம மாத்தாம அப்படியே வச்சுக்கிறோம். எஸ். இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன், வெயிட். இல்ல நான் கேட்குற புரியுது இல்லை இல்லையா? அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படின்னா, ஸோ இப்போ வந்து இது 2 நாள்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே வந்து நம்ம பை ஆகுறோம். கரெக்டா? ஸோ ப்ரைஸ் வந்து ஒரு பை வந்து 17,000ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பையோட என்ட்ரி வந்து 17,000 இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16,800ன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் என்ட்ரு ஆகிறப்போ இருக்கக்கூடிய லெவல். ஓகேவா? ஸோ நான் வேற டிராயிங் போர்டு எடுத்துட்டு வரல. ஓகே. ஸோ அது 16,800ன்னு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஸ்டாப் லாஸ். இப்போ டார்கெட்னு வந்து பார்த்தீங்கன்னா 17,200ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதுதான் நீங்கள் கேட்டது. இப்போ
ஃபர்ஸ்ட் டே வந்து நமக்கு என்ட்ரி வந்து ட்ரிகர் இந்த இடத்துல. இப்போ நெக்ஸ்ட் டே ஹோல்டிங் போகுது, ஓகேவா? ஆனால் டார்கெட் வரல, பக்கத்து வரைக்கும் போயிடுச்சு. இப்போ நீங்க இந்த 2வது நாளைக்கு நீங்க என்ன பண்ணணும்னா இங்க செக் பண்ணணும். இந்த 2 டே லோஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த வேல்யூவை எடுத்து டிஎஸ்எல் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணணும். ஸோ அப்ளை பண்ணா நமக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் வந்து செல் என்ட்ரியாகவும் இருக்கும். 2 டே லோஸ் தான் செல் என்ட்ரி இருக்கும். ஸோ அப்போ அந்த வேல்யூ வந்து இந்த 16,800க்கு மேலே இருந்ததுன்னா, ஸோ 16,850, ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த நாளுக்கே ஸ்டாப் லாஸே 16,850 நீங்க பிளேஸ் பண்ணணும், ஓகேவா? ஆமா, மாத்தி தான் பிளேஸ் பண்ணணும். இப்போ அடுத்த நாள் போறப்போ, இப்போ அடுத்த நாளைக்கு முதல் 2 நாள்னா இது 2 நாள், இப்போ இந்த 2 நாள் லோ, இதை வச்சு நீங்க டிஎஸ்எல் அப்ளை பண்ணீங்கன்னா அது வந்து 17,100 சாரி 16,950 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ அதுக்கு அடுத்த நாள் போறதுக்கு நீங்க 16,950 தான் ஸ்டாப் லாஸ் அப்ளை பண்ணணும். ஸோ 2 டே லோஸ்ல வச்சு ஸ்டாப் லாஸ் நம்ம மேலே கொண்டு போயிட்டே இருப்போம், குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், மேல மேல போயில ரிஸ்க் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். மார்க்கெட் நம்ம டைரக்ஷன்ல மூவ் ஆக எஸ், ஸோ இப்படி தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, ப்ராஃபிட் வராது. டூ 2% இல்லை 3% அதிகபட்சம் போகுதா 4க்குள்ள, ஓகேவா? இதுக்கு மீறி தாண்டி வெளியே போகாதீங்க. நான் எவ்வளோ ரிஸ்க் எடுப்பேன்னா 2%, அதுக்கு மேலே நான் 2க்கு தாண்டி நான் போகவே மாட்டேன். இதுதான் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய மெத்தட்ஸு. இதுக்கு மேலே நீங்கள் போகக்கூடாது. 4ன்றது ஓகேன்றது தான், அதுக்கும் மீறி நீங்கள் போகிறீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குன்றது என்ன, ஸோ ரிஸ்க்கை அது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் டாபிக் என்ன, ரிஸ்க் இருக்கு, அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறோம். கிளியரா? ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம்னா, இப்போ வந்து பைக் வந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக அதை ரோட்டில் டிரைவ் பண்ணிட்டு போகிறது ரிஸ்க்கு, கரெக்டாக? நிறைய விஷயங்கள் நடக்குது, நம்ம உயிரே போகலான்னு கூட வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ரிஸ்க் வந்து பைக்கை ரோட்டில் டிரைவ் பண்ணுறதுல இருக்கு. பட் அது ரிஸ்க்குன்னு தெரிஞ்சாலுமே அதை நம்ம மேனேஜ் பண்ணுறோம். எப்படி மேனேஜ் பண்ணுறோம்? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஹெல்மெட் வேர் பண்ணணும், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஸ்பீட் லிமிட் வந்து ஒரு 60 km/h வந்து போனோம் அப்படின்னா அது ரிஸ்க்காக இருந்தாலுமே அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்ற இருக்குது, கரெக்டாக? ஸோ மேனேஜ் பண்ணுறோம், அதே கான்செப்ட் தான். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணாலோ இன்வெஸ்ட் பண்ணாலோ லாஸ் ஆகும், ஸோ ரிஸ்க் இருக்குது. அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுறது தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ இவ்வளோ % தான் ரிஸ்க் எடுக்கணும், இவ்வளோ குவான்டிட்டி தான் வந்து பண்ணணும், ஓகேவா? ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் இவ்வளோ தான் வைக்கணும். இதுதான் வந்து அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணி அந்த பெரிய லாஸை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடியது. ஸோ அப்போ பைக்கில் நம்ம என்னதான் சேஃப்டி, ஹெல்மெட் போட்டாலும், ஸ்பீட் லிமிட்டை ஃபாலோ பண்ணாலும், டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாலுமே, ஸோ சப்போஸ் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா நமக்கு மேஜர் இன்ஜுரிஸ் இருக்காது. ஸோ மைனர் சின்ன சின்ன அடிப்படலாம் நம்ம ஈஸியாக ரெக்கவர் ஆகிடும். இதுவே வந்து ஹெல்மெட் போடாமல் 120 km/h ட்ராவல் பண்ணிட்டு எந்த டிராஃபிக் ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண போனோம்னா எல்லா நாளும் ஆக்சிடென்ட் ஆகான்னு சொல்ல முடியாது. பட் ஆக்சிடென்ட்னு ஒன்று ஆச்சுன்னா நம்ம அதுலேருந்து வெளியே வர்றது கஷ்டம், ஓகேவா? மேஜர் இன்ஜுரிஸ் ஆயிரும், நம்ம அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு 2-3 வருஷம் ஆகுமா? அதே கான்செப்ட் தான் இங்கேயே நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃபாலோ பண்ணலை, குவான்டிட்டி ஒழுங்காக பண்ணலை, டார்கெட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணலை. அப்படி பண்ணணும்னா ஒரு லாஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிறதுக்கு பெரிய டைம் எடுத்துக்கும். மற்ற எல்லாத்தையும் நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லேருந்து குவான்டிட்டி, சைஸு, ஸ்டாப் லாஸ் எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்கன்னா லாஸ் ஆனாலும் அந்த லாஸ்லேருந்து ரெக்கவர் ஆகிற டைம் சின்னது, ஓகேங்களா? உங்களுக்கு சிம்பிளாக இதுக்கு மேலே புரிகிற மாதிரி எனக்கு எந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸும் தெரியல, ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சிம்பிள் லைஃப்பில் இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் எல்லாமே நம்மளும் வந்து ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி பார்க்கலாம், புதுசாக நாங்களும் நிறையா ட்ரையல் அண்ட் எரர் பண்ணியாச்சு. நிறைய எல்லா பண்ணாலுமே என்ன பண்ணாலும் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலன்னா வேலைக்கே ஆகாதுன்றது அது எக்ஸ்பீரியன்ஸில் தான் தெரியும். ட்ரேடு எடுக்க அந்த ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ண அப்போ தான் வந்து புரியும். கண்டிப்பாக அதை மட்டும் ஃபாலோ பண்ணிவிடுங்க. ஸ்ட்ராட்டஜி நான் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் ப்ரோ, டார்கெட் ஸ்டாப் லாஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணேன் ப்ரோ, ரிஸ்க் மேனேஜர் மட்டும் விட்டுட்டேன், குவான்டிட்டி அதிகமாக போட்டுட்டேன் அப்படின்னா ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சுனாலுமே 20-30% கேபிட்டல் காலி ஆகிடும். திரும்ப அந்த 20-30% ரெக்கவர் பண்ணுறதுக்கு பெரிய டைம் ஆகிடும். திரும்பவும் சொல்கிறேன், நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தது பணம் சம்பாதிக்கிறதுக்கு, நம்ம பணத்தை லாஸ் பண்ணுறதுக்கே கிடையாது. ஸோ இப்போ என்னெல்லாம் பண்ணால் லாஸ் ஆகுன்றதை நான் வந்து ஓப்பனாக சொல்லிட்டேன். அந்த விஷயங்களை தயவு செஞ்சு எக்காந்த கொண்டு பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ப்ரொடக்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ப்ரொடக்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை நீங்கள் பண்ணுறதுக்கு இதை ஃபாலோ பண்ணணும்.
ஸோ உங்கள் கேபிட்டல் ப்ரொடெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் வந்து கையில் வந்துடும். ஓகேவா? ஸோ அந்த ஃபஸ்ட்டு 1 மந்த் 2 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அப்படி ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 மந்த்ஸ் உங்களுக்கு ஸ்லோவாக தான் இருக்கும், அப்படி இப்படின்னு போக தான் செய்யும். ஸோ அந்த 3 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு இது பிக்கப் ஆகி போகும். அது வரைக்கும் பொறுமையாக கரெக்டாக பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் சொல்லவே வேணாம், உங்களுக்கு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கே எல்லாமே A to Z வந்து புரிஞ்சிடும். ஓகே. என்ட்ரி கால்குலேட் பண்ற அந்த ஃபார்முலாஸ்ல பர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்களா? எஸ். 0.125 அது எதை பேஸ் பண்ணி? அது எதை பேஸ் பண்ணி இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி. அந்த பர்சன்டேஜஸ் கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்ஸ் வச்சு தான். அதை கால்குலேட் பண்ணுறதுக்குன்னு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. அப்படி இருந்திருந்தா நான் கண்டிப்பாக வந்து சொல்லியிருந்திருப்பேன். அப்படி எதுவுமே கிடையாது. சேஞ்ச் ஆகும்ல அது? ஏன் வந்து அதை பர்சன்டேஜில் கொடுத்தோம் அப்படின்னா, பர்சன்டேஜ்ன்றப்போ உங்களுக்கு இன்னைக்கு 100 ரூபாயில் இருக்கிறப்போ 100 ரூபாய்க்கு 2% என்ன வேல்யூ வருதோ, நாளைக்கு 10,000 ஆனாலும் 2% சேம் அதே தான் உங்களுக்கு இருக்க போகுது. இதே தான் இங்கேயும் பர்சன்டேஜ் வந்து சேஞ்ச் ஆகாது. உங்களுக்கு இன்கேஸ் ஸ்ட்ராட்டஜியில் எங்கேயாவது ஒரு இடத்துல அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்டூடெண்ட் குரூப்பில் கண்டிப்பாக நான் அப்டேட் கொடுத்துருவேன். எனக்கு தெரிஞ்சு நான் பர்சன்டேஜெல்லாம் வந்து நம்ம மாற்ற சான்ஸே கிடையாது. பட் வேறு ஏதாவது வந்து உங்களுக்கு சின்ன சின்ன இது வேணால் மாற்றிருக்கலாம். அதுவுமே இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட் குரூப் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ ரீசெண்டாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறதும் மார்ச் மந்த் பேட்சும் ஏப்ரல் மந்த்தும் நியூ வெர்ஷன் தான் படிச்சுருக்கீங்க. அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாமே பழைய ஸ்ட்ராட்டஜி படிச்சுட்டு இருந்தாங்க. அவங்களுக்குமே நம்ம அப்டேட் கொடுத்தாச்சு. ஸோ திரும்பலாம் கிளாஸ்லாம் ஜாயின் பண்ண தேவைன்னு. பர்சன்டேஜ் மாறாது, ஸ்டெப்ஸ் எதுவுமே மாறாது. ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் மட்டும் வேணால் நம்ம ஆல்ட்ரு பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுவும் வந்து உடனே பண்ண மாட்டோம். ஒரு 3-4 இயர்ஸ் 5 இயர்ஸ் அந்த ரேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுவும் நான் ஏதாவது ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பேன். இதை விட அது பெட்டராக தெரிஞ்சால் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். வேறு ஒன்றும் இல்லை. அது போக நான் மட்டும் இல்லை, நம்ம ஸ்டூடெண்ட்ஸே நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ ஃபாரெக்ஸுக்கும் கரன்சிக்கும் வந்து இந்த சிஸ்டம் அவங்க கற்றுக்கிட்டதுனால இதில் இருந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்களாவே வந்து ஸ்ட்ராட்டஜிலாம் பில்டு பண்ணி ஸோ பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளியே வரல, அவங்க டெஸ்ட்டு ட்ரையல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான். இது விஷயமே இல்லை. நான் திரும்ப சொல்கிற ஸ்ட்ராட்டஜி விஷயமே கிடையாது. நீங்கள் இந்த 10 நாளாக படித்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே எந்த ஒரு விஷயமே கிடையாது. அதோட ரோல் வெறும் 10% தான். ஓகேங்களா? எஸ். ப்ரோ சில்வரோட கேப் அப் கேப் டவுன் காலையில் போட்டிங்களா ப்ரோ? அது ஷீட் சென்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அது இன்னும் நான் சென்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். நான் அதை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே. எஸ். லாங் டேர்முக்கு எல்லாருக்கும் வந்துருச்சுல. ஸோ அது நான் பர்கெட், ஸோ அதை நான் மறந்துட்டேன். அது எல்லாருக்கும் வந்துருச்சுல எல்லாருக்கும். ஸோ சப்போஸ் யாருக்காச்சும் இன்கேஸ் வந்து ஏதாவது அக்சஸ் இல்லை, என் சைடு இருந்து ஸ்டூடெண்ட் குரூப் அக்சஸ் வரல, இல்லை வந்து டூல்ஸ் வரல அப்படின்னா தாராளமாக எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் பிங்க் பண்ணிடுங்க. ஏதாச்சும் மெயில் ஐடியில் ஏதாச்சும் கூட தப்பாக இருந்திருக்கலாம். ஸோ நான் மெயிலில் தானே பண்ணுறேன். உங்களோட மெயில் ஐடி சேர்த்து பிங்க் பண்ணிடுங்க. நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து திரும்ப சென்ட் பண்ணி. ஓகேங்களா? ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஹலோ. யார் சொல்லுங்க. பிரதர் பிரேம்காந்த் பேசுறேன். சாரி இது பிரதர் இங்க கொஞ்சம் நாய்ஸியா இருக்கு. ஒரே ஒரு டவுட் மட்டும் கேட்டுக்கிறேன். நான் என்னோட கேபிட்டல் வந்து இப்போ 4 lakhs இருக்குது பிரதர். இப்போ 4.5 வச்சிருக்கேன் ஆக்சுவலி. ஓகே. நான் வந்து 50,000 வந்து சில்வருக்கு ஒதுக்கிட்டு 4 lakhsல வந்து ஆப்ஷன் செல்லிங் பண்ணலான்ற ஐடியால இருக்கேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா ஃபியூச்சர்ஸ் போகாம ஆப்ஷன் செல்லிங்ல வந்து நிஃப்டி இல்ல பேங்க் நிஃப்டி எதை சூஸ் பண்ணலாம்னு ஒரே ஒரு கைட் மட்டும் கொடுங்க பிரதர். இப்போ நீங்கள் வந்து 2.5L இருந்ததுன்னா நிஃப்டி எனஃப். 3.5L இருந்ததுன்னா நீங்கள் பேங்க் நிஃப்டி. ஸோ இப்போ இது 2 தான் வந்து கேபிட்டல் ரெக்யூர்ட். இது இருந்தால் நீங்கள் எந்த இது வேணால் போய்க்கோங்க. இப்போ உங்களோட 4 இருக்கு அப்படின்னா நீங்கள் பேங்க். அதே மாதிரி நம்மளுக்கு இப்போ நமக்கு 925 நம்ம என்ட்ரி பஞ்ச் பண்றோம். ஓகே. 925 அது ஓபன் அப்போ நம்மளோட என்ட்ரி லெவல் ட்ரிகர் ஆகாம மார்க்கெட் இருக்குது. ஆனா வந்து 926 முன்னாடி ட்ரிகர் ஆயிட்டு பழைய லெவலுக்கு வந்தாலும் நம்ம வந்து கேப் அப் கேப் டவுன் யூஸ் பண்ணணுமா? எஸ், பழைய லெவலுக்கு வந்தாலுமே கேப் அப் கேப் டவுன் தான் யூஸ் பண்ணணும். என்ட்ரு ஆகக்கூடாது. ஓகே பிரதர், தேங்க் யூ. எஸ், அது ரொம்ப முக்கியம். ஸோ கேப் அப் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறப்பையோ இல்லை நம்ம ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ நம்ம என்ட்ரியை தாண்டி மார்க்கெட் போயிட்டு திரும்ப நம்ம என்ட்ரிக்கே வந்ததுன்னா அதே இதை எடுக்கலாமா அப்படின்னா எடுக்கக்கூடாது. அது அவ்வளோதான். கேப் அப் அந்த என்ட்ரியை தாண்டிட்டாலே அந்த ஸ்ட்ரைக்கே வந்து டெலீட் பண்ணிடுங்க வாட்ச் லிஸ்ட்ல இருந்து. வேண்டாண்டு அடுத்து புது ஸ்ட்ரைக் வச்சு புது என்ட்ரி கால்குலேட் பண்ணி ஸோ நியூவாக தான் என்ட்ரு ஆகணும். ஓகேங்களா?
ஓகே பிரதர் இப்போ 4.5 லேக்ஸ் வச்சிருக்கிறாங்க போது சில்வரும் ஆப்ஷன் செல்லிங் மட்டும் நான் கண்டினியூ பண்ணலாம்னு இருக்கிறேன். ஆனா பேங்க் நிஃப்டி போகும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாகவும் நிஃப்டில வந்து ரிஸ்க் அதாவது அமௌண்ட் உங்களுக்கு வைஸ் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் புதுசா இருக்குன்றப்போ ஒரு மாசம் நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் ட்ரை பண்ணி அந்த எக்ஸிகூஷன்லாம் எப்படி இருக்கு, மார்க்கெட் எப்படி இருக்குன்றத ஒரு பார்த்து, ஸோ அதுக்கப்புறம் நீங்க அப்படியே அடுத்த ஸ்டெப்பா மூவ் ஆகலாம். எடுத்தோன்னே உங்களுக்கு பேங்க் நிஃப்டின்றப்ப 8,000 10,000 ரிஸ்க் வருது, கொஞ்சம் எனக்கு பெருசா தெரியுதுன்னா நிஃப்டியில வந்து 5,000 to 6,000 ரிஸ்க் வருதா, அதுல ஒரு மாசம் 1.5 month பண்ணுனீங்கன்னா இந்த எக்ஸிகூஷன்ஸ், மார்க்கெட் மூவ், அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும், ஒரு ப்ராக்டிஸ் ஆகும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே இப்போ வந்து நான் பேங்க் நிஃப்டி போகலாம் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டெப்ல அடுத்த ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கலாம். ஒரு மினிமம் கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ஸ் போறது சரியா இருக்கும் இல்லையா கரெக்ட்டுங்களா? யா ஃபியூச்சர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது விஷயம். மற்றபடி ஆப்ஷன் செல்லிங்கோட ஃபியூச்சர்ஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறது, ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பட் அங்கே ரிஸ்க்குன்றது பெருசாக இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் மூவும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். செல்லிங்கிறப்போ உங்களுக்கு ஸ்லோவாக தான் மூவ் ஆகும், ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபாஸ்ட்டாகவே மூவ் ஆகும். அந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணக்கூடிய கேபிட்டல் இருந்ததுன்னா நம்ம அங்கேயும் போகலாம் தாராளமாக. ஃபாலோ பண்ணுறது ஈஸி ஆப்ஷன் செல்லிங்கை விட, ஏன்னா ஃபியூச்சர்ஸ்ன்றது. ஓகே, இப்போதைக்கு என்னோட ஐடியா என்னன்னு நான் சொல்றேன் பிரதர். அதாவது இப்போ நாளையில இருந்து நிஃப்டி ஆப்ஷன் செல்லிங் வந்துட்டு நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு சில்வரும் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இதைவே வந்து அடுத்த ஒரு 3 மாசம் ட்ரை பண்ணிட்டு கொஞ்சம் கேபிட்டல் எப்படி பில்ட் ஆகுது என்ன மாதிரிங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி நகரலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஸோ ரெண்டுமே நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பண்ணலாம். கொஞ்ச நாள் ஒரு வருஷம் 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் ஃபியூச்சர்ஸ் பக்கம் வரலாமா அப்படின்ற ஒரு யோசனை. கரெக்டா இருக்குமோ? ஸ்லோவா நீங்க ஒரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறது ஒரு நல்ல ஐடியா தான். எடுத்தோன்னா பெருசா போய் ஸோ ப்ராக்டிஸ் இல்லாமல் போறது கூட சின்ன சின்ன ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப் மூவ் ஆனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எமோஷன் ஆக மாட்டீங்க. சைக்காலஜி தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கொஞ்சம் எமோஷன்ஸ் கண்ட்ரோலிங்கு, ஸோ மார்க்கெட் பற்றின சைக்காலஜிஸ் கொஞ்சம் வரும். அது நீங்கள் வச்சிருக்க பிளான் கரெக்ட் தான். ஸோ அந்த மாதிரியே மூவ் ஆகுங்க. அதான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன்னா சின்ன செக்மெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் அந்த 3 மாதம் 4 மாதம் ட்ரேட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டீங்க, வித்தவுட் கேபிட்டல் லாஸ் ஆகாமல் வருது அப்படின்றத தெரிஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக. அதே மாதிரியே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே பிரதர், நன்றி, தேங்க்யூ. ஓகே, வாய்ஸ் நாட் கிளியர். ஃபர்ஸ்ட் 2 லாட் என்ட்ரு ஆகிறப்போ ஸோ அதுக்கு டார்கெட்டு 1 லாட்டுக்கு தான் டார்கெட்டு, ஸ்டாப் லாஸ் 2 லாட்டுக்கும். அது இன்கேஸ் வந்து நீங்கள் டார்கெட்டே வரல 2 லாட்டையும் அடுத்த நாள் ஹோல்டு பண்ணுறீங்கன்னா 2 லாட்டுக்கும் ஸ்டாப் லாஸ் வந்து பழைய ஸ்டாப் லாஸ் தானேன்னு கிடையாது. ஸோ 2 லாட்டு ஹோல்ட் ஆனாலுமே நீங்கள் 2 டே லோவாக வச்சு ஸோ டிஎஸ்எல் கால்குலேட் பண்ணி இன்கேஸ் அந்த டிஎஸ்எல் வந்து நம்ம ஒரிஜினல் முன்ன என்ட்ராகிறப்போ இருந்த ஸ்டாப் லாஸை விட ரிஸ்க் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை தான் அந்த 2 லாட்டுக்கும் அதை தான் ஸ்டாப் லாஸாக ப்ளேஸ் பண்ணணும். ஓகேவா? டார்கெட் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் டிஎஸ்எல் வச்சு பார்க்கணுமான்லாம் கிடையாது. டார்கெட் ஹிட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிஸ்க் கம்மியாகுதுன்னா டிஎஸ்எல் மூவ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ நம்ம நிஃப்டி ஃபியூச்சர் ஹோல்டிங்கில் இருக்கோம் இல்லையா, ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ராகிறப்போ இருந்த ஸ்டாப் லாஸை விட இப்போ மண்டே போகிறப்போ எனக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட என்ட்ரி கிட்ட வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நானும் வந்து ஸ்டாப் லாஸை வந்து பிளேஸ் பண்ணுவேன். ஒரிஜினல் ஸ்டாப் லாஸே வந்து பிளேஸ் பண்ண மாட்டேன். இப்போ நான் ரைட் அந்த இடத்துல வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நிஃப்டி சார்ட் ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இப்போ நிஃப்டியோட கிராஃப். நமக்கு கிட்டத்தட்ட என்னைக்கு என்ட்ரு ஆயிருந்துச்சுன்னா April 17. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கேப் டவுன் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி என்ட்ரி வந்திருக்கும். இப்போ இங்கே மார்க்கெட் வந்து சடனாக ஃபால் ஆகிருக்கும். ஸோ அப்போ என்ட்ரி மிஸ் கேப் டவுன்லாம் கிடையாது, கரெக்டாக தான் என்ட்ரு ஆச்சு. ஓகே, ஸோ 2 டே லோ கட் பண்ணி இங்கே கீழே வந்தப்போ இங்கே வந்து என்ட்ரு ஆயிருச்சு நமக்கு 17,000 எவ்வளோ என்ட்ரினா 17,500 நினைக்கிறேன் சம்திங். ஸோ என்ட்ரி 17,530 வந்து என்ட்ரி. அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். 17,530 சாரி ஆரம்பிச்சு 17,752 சாரி 752. ஓகேவா? இந்த ரெட் லைன் தான் வந்து செல்லோட என்ட்ரி. ஓகேவா? நம்ம என்ட்ராகிறப்போ இருந்த ஸ்டாப் லாஸ் வந்து நான் சொல்கிறேன். என்ட்ராகிறப்போ இருந்த ஸ்டாப் லாஸ் 17,876. 7,876. ஓகேவா? இதை வந்து நான் க்ரீனாக மார்க் பண்ணிக்கிறேன்.
இதுதான் வந்து இந்த என்ட்ரி ட்ரிகர் ஆனப்போ இருந்த ஸ்டாப் லாஸ். ஆனா இன்னைக்கு டேட்டு நான் மண்டே போறப்போ எது எனக்கு ஸ்டாப் லாஸ்னா, மண்டே போறப்போ முதல் 2 நாள் இது 21, 20 ஏப்ரல் இந்த 2 நாளோட ஹையஸ்ட் ஹை சரிங்களா. ஸோ இங்க இருக்கு இந்த ஹையஸ்ட் ஹை எடுத்து பஃபர் வேல்யூ ஹை 2 டேயோட ஹையஸ்ட் ஹை 17,725. அப்போ 17,725 இன்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் 1 + 0.125%. என்ன வேல்யூ வருதோ அதுதான் எனக்கு மண்டே வந்து ஸ்டாப் லாஸ். இந்த ரேஞ்சில் வருதுன்னு வச்சுக்கோங்க, நியர்பை என்ட்ரி கிட்டே வந்துடும். இன்னும் வந்து டார்கெட் வந்து கிட்ட ஆகலை. டார்கெட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 17,530. டார்கெட் மாறுமான்னு கேட்டால் டார்கெட் மாறவே மாறாது. ஸ்டாப் லாஸ் மட்டும் நம்ம மூவ் பண்ணுவோம். ஏன்னா டார்கெட்ன்றது நமக்கு ப்ராஃபிட், அது நம்ம மாற்ற தேவையில்ல. ரிஸ்க் கம்மியாகுதுன்னா அந்த ரிஸ்க் கம்மியாகும். அப்போ மண்டே வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 டே ஹையஸ்ட் ஹைக்கு மேலே இந்த பஃபர் வச்சுருப்போம். இதுதான் வந்து 2 லாட்டுக்குமே ஸ்டாப் லாஸு. பை என்ட்ரியும் அதாக தான் இருக்கும். ஓகேவா. இப்போ நாளைக்கும் மண்டேவும் மார்க்கெட் மூவ் ஆகுது, எனக்கு டார்கெட் வரல அப்படின்னா அடுத்த 2 நாளோட ஹையஸ்ட் ஹைக்கு இது மூவ் ஆகும். ஓகேங்களா. ஸோ இப்படியே மார்க்கெட்டுக்கு ஏற்றாப்புல மூவ் ஆகும். இந்த ஒரிஜினல் ஸ்டாப் லாஸ்ன்றது இருக்கட்டும், இது கூட தான் நம்ம கம்பேர் பண்ணுவோம். இதுவே விட்டுட்டு இன்னைக்கு நம்ம இதை ஸ்டாப் லாஸை நான் பிளேஸ் பண்ணாமல் மண்டே வந்து இதே ஸ்டாப் லாஸ் வச்சு உட்காந்துருந்தேன்னா எனக்கு பை என்ட்ரி இங்கே இருக்கும். பை என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்கும். பை என்ட்ரியும் ஹோல்டிங்கில் இருக்கும், செல்லும் அட் அ டைமில் வந்து ஃபியூச்சர்ஸில் அப்படி ஹோல்டு பண்ணவும் முடியாது. 2 லாட் நீங்கள் செல் ஹோல்டிங்கில் இருக்கீங்கன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பை என்ட்ரி 2 லாட் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரேட் வந்து 0 க்ளோஸ் ஆகிடும். ஸோ நான் சொல்கிறது புரியுதுல. ஆல்ரெடி ஏப்ரல் ஃபியூச்சர் கான்ட்ராக்டில் 2 லாட் செல் பண்ணி ஹோல்டிங்கில் இருக்கிறீங்க. ஸோ சப்போஸ் ஸ்ட்ராட்டஜியை மாற்றிட்டு நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ண மறந்துட்டு என்ட்ரியை பிளேஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்குன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வர்றப்போ 2 லாட்டு செல்ல ஹோல்டிங்கில் இருக்குது, இந்த லெவல் தான் பை என்ட்ரி. ஸோ அப்போ 2 லாட்டு பையில் நீங்கள் பிளேஸ் பண்ணியிருக்கிறப்போ ஸோ பொசிஷனில் இருக்க ரெண்டுமே க்ளோஸ் ஆகி 0 குவான்டிட்டிக்கு வந்துடும். ஓகேவா. ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆயிரும். நீங்கள் ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ண மாதிரி தான் அர்த்தம். ஆனால் பை என்ட்ரி வந்து உங்களுக்கு ட்ரிகர் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் பை என்ட்ரியாக கொடுத்துருந்தது உங்கள் ஸ்டாப் லாஸ் ஆக்ட் ஆயிருக்கும். இந்த 2 ஆர்டர் பெண்டிங்லேயே தான் இருக்கும். இது உங்களுக்கு ஸ்டாப் லாஸாக இருக்காது. மார்க்கெட் அகைன் திரும்ப இங்கே வந்தால் இது இன்னொரு 2 பை என்ட்ரி அவ்வளோ. சொல்கிற புரியுதுல. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டாப் லாஸ் டார்கெட் கணக்கே கிடையாது. பை என்ட்ரி செல் என்ட்ரி. ஓகேவா. செல் என்ட்ரி வருதுன்னா நம்ம பிளேஸ் பண்ண போகிறது செல் என்ட்ரி, அதுக்கு பிளேஸ் பண்ணக்கூடிய டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் பை என்ட்ரி. ஓகேவா. ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் தான் டார்கெட் ஸ்டாப் லாஸ்ன்னு அதுக்கு பேர் கொடுத்துருக்கோம். நான் சொன்ன கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சா இல்லையான்றது தெரியல. இங்கே செல் என்ட்ரி என்ட்ரு ஆயிருக்கு. நீங்கள் ட்ரை பண்ணாமல் ஸ்டாப் லாஸை ஒரிஜினல் ஸ்டாப் லாஸே ஃபாலோ பண்ணிக்கிட்டு பாருங்க. மண்டே போகிறப்போ உங்களுக்கு 2 டே ஹையஸ்ட் ஹையை தாண்டுனா பை என்ட்ரின்னு சொல்லி இந்த இடத்துல 2 லாட்டுக்கு பை ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி ஹோல்டிங்கில் இருக்க 2 லாட்டுக்கு ஸ்டாப் லாஸாக இந்த லெவலில் பழைய ஸ்டாப் லாஸே 17,876 பிளேஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் மார்க்கெட் இந்த 2 டே ஹையஸ்ட் ஹைக்கு மேலே போகிறப்போ பையில் 2 லாட்டு எனக்கு வந்து பொசிஷனில் வந்திருக்குமானா வராது. ஆல்ரெடி செல்லிங்கில் இருந்த 2 லாட்டும் இந்த இடத்துல ட்ரேடு க்ளோஸ் ஆயிருக்கும். ஸோ இப்போ புரிஞ்சுதான் கான்செப்ட். இங்கே செல் பண்ணியிருக்கீங்க 2 லாட்டை, பை ஆர்டர் இங்கே கொடுத்துருப்பீங்க. ஸோ 2 லாட்டு பை ஆயிரும், பொசிஷன் 0 ஆகிடும். கான்செப்ட் புரியுதா. இப்படிதான் வந்து இருக்கும் மார்க்கெட்டு. ஆனால் இந்த இடத்துல நம்ம இப்போ மண்டே நான் என்ன பண்ணுவேன்னா 200 குவான்டிட்டி வந்து கொடுப்பேன். ஓகேவா. ஸோ எனக்கு வந்து என்ட்ரியும் அதே தானே, ஸ்டாப் லாஸ் அதே தான். ஸ்டாப் லாஸ்க்கு 2 லாட்டு 100 குவான்டிட்டி, பை ஆர்டரும் பை என்ட்ரிக்கு 100 குவான்டிட்டி. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 200 குவான்டிட்டி வந்து நான் அந்த இடத்துல வந்து பை ஆர்டர் கொடுத்துருப்பேன். அப்போ செல்லில் இருக்கிற 100 குவான்டிட்டி வந்து ஸ்டாப் லாஸ் ஆகிட்டு ஆகும், அடுத்த 100 வந்து எனக்கு பை ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே. ஸோ ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணுறப்போ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அந்த ஸ்டாப் லாஸ் டார்கெட் விஷயத்தில் ஆர்டர்ஸை மாற்றி போட்டுறாதீங்க. ஈஸியாக சிஸ்டம் அப்படியே ஃபாலோ பண்ணுங்க, அதுவே வந்து எது ஸ்டாப் லாஸ் எது டார்கெட்டுன்றது நமக்கு சொல்லிடும். இப்போ வந்து புரிஞ்சிச்சுல எப்படி ட்ரையல் பண்ணணுன்றது. அதே மாதிரி தான் இங்கே நம்ம பேக் டெஸ்ட்டில் பார்த்துருப்போம்ல. ஸோ 2 டே லோவஸ்ட் லோக்கு ட்ரையல் பண்ணிக்கிட்டே தான் வரணும். இப்போ செல்லிங்க்கும் அதே மாதிரி தான். நாளைக்கு மார்க்கெட் கண்டினியூவாக டவுன் சைடே மூவ் ஆகுது இன்னும் அப்படின்னா நம்ம 2 டே ஹையஸ்ட் ஹையில் மூவ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஓகேவா. இல்லை மேலே போகுதுன்னா அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் எக்ஸிட் ஆகிட்டு அடுத்து பை என்ட்ரி வருதுன்னா அதை ஃபாலோ பண்ணிப்போம். ஏன்னா ஸோ எக்ஸிக்யூஷனில் வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ப்ராக்டிஸ் வேணும். சிங்கிள் ஒரு ஆர்டராச்சும் ஒரு ட்ரேடாச்சும் மார்க்கெட்டில் எக்ஸிக்யூட் பண்ணி பழகிக்கோங்க. இல்லை நான் நிஃப்டி ஃபியூச்சர் பண்ண போகிறேன், கொஞ்சம் எக்ஸிக்யூஷனில் எனக்கு வந்து கன்ஃபியூஷன் வருதுன்னா ஃபஸ்ட்டு சில்வர் ஃபியூச்சர் போய் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே சிமிலர். ஸோ சில்வர் மைக்ரோட ஃபியூச்சரில் ஒரு 2 ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணி ஸ்டாப் லாஸ் டார்கெட்டில் எப்படி போடணும், எப்படி ஃபாலோ பண்ணணுன்றத ஒரு ப்ராக்டிஸ். ஏன்னா அங்கே வந்து 2000 ரூபா 2200 ரூபா அந்த ரேஞ்சில் தான் ரிஸ்க்கு. நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 20,000 22,000. அப்போ அதை டேரெக்டாக நான் புதுசாக போய் அங்கே போய் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக
சில்வர் ஃபியூச்சர்ல ஒரு 2 ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து நீங்க நிஃப்டி ஃபியூச்சருக்கு மூவ் ஆயிக்கணும். ஓகேவா? தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன், ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ண தெரிஞ்சவங்க, சிஸ்டம் கரெக்டாக ஃபாலோ பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அது தேவையில்ல. ஸோ டேரெக்டாக நீங்கள் நிஃப்டியை போய்க்கலாம். கன்ஃபியூஷன் இருக்கு, எனக்கு எக்ஸிக்யூஷனில் கொஞ்சம் தயக்கம் இருக்கு அப்படின்றவங்க கொஞ்சம் முன்னாடி ஒரு 2 ட்ரேடு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? யா சொல்லுங்க. ஒரு லாட்டுக்கு எஸ், டார்கெட்ல ஒரு லாட் எக்ஸிட் ஆகும். செகண்ட் லாட்டுக்கு டார்கெட்னா நோ டார்கெட். செகண்ட் லாட்டை நீங்க வந்து ஹோல்டு பண்றீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு டெக்னிக்கல் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு அது எக்ஸிட். ஸோ இல்லைன்னா நீங்க அதுல ஹோல்டிங்லேயே தான் இருப்பீங்க. அதுக்குன்னு பர்டிகுலரா எந்த ஒரு டார்கெட்டும் கிடையாது. ஓகேங்களா? செகண்ட் லாட்டுக்கு. ஃபர்ஸ்ட் லாட்டுக்கு டார்கெட் இருக்கு. எஸ். வேற ஏதாச்சும் எக்ஸிக்யூஷன், மேக்ஸிமம் கால்குலேஷன்ல டவுட் வராது. ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்றதுலையும் அந்த ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுலையும் மோஸ்ட்டாக டவுட் வரும். நீங்க இன்கேஸ் ஏதாவது பொசிஷன் எடுத்து ஹோல்டு பண்ணிட்டீங்க அப்படின்னா நாளைக்கு தான் வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் போட போறோம். ஆனா இன்னைக்கு நம்மளால ஸ்டாப் லாஸ் கால்குலேட் பண்ண முடியும். உங்களுக்கு அப்படி நாளைக்கு என்ன ஸ்டாப் லாஸ்ன்னு எனக்கு தெரியலன்னா எனக்கு நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. ப்ரோ இந்த மாதிரி இந்த செல்லிங் எடுத்தேன், இல்லை இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் நான் வந்து ட்ரேட் எடுத்தேன், இதுக்கு வந்து நாளைக்கு நம்ம என்ன ரூல் படி ஸ்டாப் லாஸ் பிளேஸ் பண்ணுவோம், நான் இது கால்குலேட் பண்ணியிருக்கேன் கரெக்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு வந்து செக் பண்ணி ஸோ நான் கொடுத்துருவேன். அதை பற்றி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, கன்ஃபியூஷனே வேணாம். நமக்கு வந்து மார்க்கெட் ஹவர்ஸில் பதறி போய் பதட்டமாயிலாம் நம்ம ஸ்டாப் லாஸ் போட தேவையில்ல. நமக்கு அப்படி கிடையாது. நாளைக்கு தான் போட போகிறோம் ஸ்டாப் லாஸ். இன்னைக்கு ஈவினிங்கே நமக்கு கன்ஃபார்ம் பண்ண தெரியும் ஸ்டாப் லாஸ் என்னன்னு. அதனால ஈவினிங் வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணிட்டு கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு சொல்லிடுவேன். ஓகேவா? ஸோ 2 நாள் கேட்க போறீங்க, 3 நாள் கேட்க போறீங்க, அதுக்கு மீறி நீங்களே பண்ண போறீங்க, அவ்வளோதானே. அதுல என்ன இருக்கு? வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? ஓகே, ஸோ அது போக நம்ம அடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் மீட்டப் வந்து நம்ம வைக்க போகிறோம். அதுக்கான லொக்கேஷன்லாம் செலக்ட் பண்ணியாச்சு. இதில் எவ்வளோ பேர் கோயம்புத்தூர் இருக்கீங்களா? யாராச்சும் கோயம்புத்தூர் எனிஒன்? யாருமே இல்லையா? கோயம்புத்தூர் நியர்பை யாரு? திருப்பூர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கோயம்புத்தூர். ஓகே, நிறைய பேர் இருக்கீங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூரில் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு ஒரு இது வைக்க போகிறோம். ஸோ நான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம குரூப் இருக்குல்ல, குரூப்லேயே நான் அப்டேட் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஸோ அப்போ நேராக மீட் பண்ணுவோம். நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட 1 இயர் 1.5 இயர் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறவங்களாம் வருவாங்க. ஸோ நான் சொல்கிறத விட அவங்களாம் கொஞ்சம் உங்ககிட்ட பேசினாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஃபீல் வந்து பெட்டராக இருக்கும். ஓகே, கண்டிப்பாக மீட் பண்ணலாம். ஸோ அது பிரச்சனை இல்லை. சென்னை தான் ஆக்சுவலாக பிளான் பண்ணோம். ஆல்ரெடி சென்னையில் ஒரு ஈவெண்ட் நம்ம பண்ணதுனால கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மீட் பண்ணதுனால கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் டேட் தான் நம்ம சொல்ல முடியாது. பிளான் பண்ணியாச்சு, கண்டிப்பாக வந்து பண்ண போகிறோம். டேட் மட்டும் இன்னும் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. டேட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நான் ஸ்டூடெண்ட் குரூப்பில் வந்து அப்டேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? எஸ். ப்ரோ, உங்களோட ஒரு சில யூடியூப் வீடியோஸ் வந்து நீங்க வந்து சொல்லுவீங்களா? ஒரு சில நேரம் வந்து டார்கெட் வந்து ரொம்ப நியர்பை வந்துருச்சு, 90% 95% வந்துருச்சு, எக்ஸிட் ஆயிட்டேன் அந்த மாதிரி சொல்றீங்களா? அந்த மாதிரி இப்போ டார்கெட் ரொம்ப 90% 95% அந்த ரேஞ்ச் போனா நான் எக்ஸிட் ஆயிடலாமா? நான் வந்து எப்படின்னா, நான் வந்து நிறைய செக்மெண்ட்ஸ் ஹோல்டிங்ல இருப்பேன். கரெக்டா? அப்போன்றப்போ நான் சிங்கிள் செக்மெண்ட் ஹோல்டிங்ல இருந்தேன்னா கரெக்டாக வந்து இந்த ட்ரேட் வந்து வெயிட் பண்ணுவேன். இன்கேஸ் நான் வந்து எப்படின்னா இப்போ ஃபியூச்சர்ல வந்து பை எடுத்திருப்பேன், செல்லிங்ல வந்து புட்சல் எடுத்திருப்பேன். இப்போ பேங்க் நிஃப்டி புட்சலும் நிஃப்டியோட புட்சலும் எடுத்திருப்பேன். நிஃப்டி பை எனக்கு வந்து ஹோல்டிங்ல இருக்கும். ஸோ இப்போ என்னன்னா செல்லிங் வந்து எனக்கு ஒரு 95% 98% கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட் 5 பாயிண்ட் ஸோ 10 பாயிண்ட் அந்த ரேஞ்சு கிட்ட வந்தது அப்படின்னா ஸோ சில டைம் என்ன பண்ணுவேன்னா புக் பண்ணிட்டு எனக்கு வந்து மார்க்கெட் கண்டினியூவாக ட்ரெண்டு போச்சுன்னா அதான் நிஃப்டி ஃபியூச்சர் பை ஹோல்டிங்ல இருக்குல்ல, ஸோ அது வந்து அதனால வந்து நான் எக்ஸிட் பண்ணுவேன். சில டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்ல வந்து எக்ஸிட் பண்ணுவேன். ஒரு 95% மேலே வந்தால் தான் நான் அந்த மாதிரி ஆப்ஷன் செல்லிங்ல மட்டும்தான் அது பண்ணுவேன். ஃபியூச்சர்ஸ்ல அப்படி பண்ண மாட்டேன். ஃபியூச்சர்ஸ்ல கரெக்டாக டார்கெட்டு, செல்லிங்ல மட்டும் ஒரு 95% அபோவ் வந்ததுன்னா இல்லை 90% அபோவ் வந்தது அப்படின்னா ஸோ சில டைம்ஸ் வந்து எக்ஸிட் ஆவேன்.
ஆனால் அது வந்து குரூப்பில் நான் சொல்ல மாட்டேன், வீடியோவில் மட்டும் வரும். அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஸோ உங்களுக்கு ஒரு பர்சனலாக வந்து 95% வந்துருச்சு, வெளியே வரணும்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஸோ தாராளமாக வந்துக்கோங்க. ஆனால் என்ன 1000 ரூபாய் 5000 ரூபாய் ரிஸ்க் எடுத்துட்டு 1000 ரூபாய் ப்ராஃபிட்டில் வெளியே வந்தால் தான் அது வந்து தப்பு. அந்த லெவலுக்கு வந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? எஸ். நான் எப்படி கணக்கு பண்ணுவேன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு ஒரு 10 பாயிண்ட் இருக்கும் டார்கெட்டுக்கு. இப்போ 10 பாயிண்ட்டுக்கு 250 ரூபா. எனக்கு போர்ட்ஃபோலியோவில் ஒரு 8000 ரூபாய் ரன் ஆகிட்டு இருக்கும் ப்ராஃபிட்டு. ஸோ ஒரு 250 250 ரூபா தானே. ஓகே, நான் ஏதாவது அந்த டைமில் வந்து வெளியே எங்கேயாவது போகிற மாதிரி இருந்திருக்கும். சரி, ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா ஓகே, ஸோ 10 பாயிண்ட் தானே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டுக்கு ஓகேன்னு தான் நான் பண்ணுவேன். அந்த அக்செப்ட் பண்ணிக்கிற மைண்ட் செட் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை அந்த 8000 ரூபாயில் வெளியே வந்துட்டு 250 ரூபா திரும்ப டார்கெட் வந்துச்சுன்னா ஐயோ மிஸ் பண்ணிட்டோம் 250 ரூபா சேர்த்து, அந்த மைண்ட் செட் இருந்துச்சுன்னா பண்ண முடியாது. பட் குரூப்பில் வர ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் டார்கெட் இல்லை ஸ்டாப் லாஸ், குரூப்பில் கொடுக்குற கால்ஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்குறோம்ல, அது ஒன்று டார்கெட் இல்லை ஸ்டாப் லாஸ் 90% 80%ல் அது வராது. ஓகேங்களா? ஸோ அதனால பிரச்சனை இல்லை. அது எப்படி இருந்தாலும் டார்கெட் வந்துடும். என்னன்னா அந்த 10 பாயிண்ட்டுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்து கூட வந்திருக்கும். ஸோ அப்படி இருக்கிற டயத்தில் நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ வெளியே இருந்தால் வேறு எங்கேயாவது நான் இருந்தால் எக்ஸிட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு விட்டுருவேன். ஃபியூச்சர்ஸ் ஆனால் அப்படி பண்ண மாட்டேன். செல்லிங்கில் மட்டும் நான் அந்த மாதிரி பண்ணுவேன். என்னோட ரெகுலரான எல்லா வீடியோஸ்லையும் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ பார்த்தீங்கன்னா 5 வீடியோவில் அந்த மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஓகே ப்ரோ, பரவாயில்ல. ஸோ டீட்டெயிலாக வாட்ச் பண்ணியிருக்கீங்க. 6 மாசமா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே ஓகே, அது பிரச்சனை இல்லை உங்களுக்கு. அபோவ் 90 நம்ம முன்னாடி கிளாஸ்லேயே நான் வந்து சொல்லுவேன், அபோவ் 90-95% வந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிட்டு ஒன்றும் பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுவேன். பட் இப்போ வர செஷன்ஸ்லாம் நான் சொல்கிறது இல்லை. ஸோ நான் அதை சொல்லிட்டோம்னா எல்லாருமே எக்ஸிட் ஆயிப்பீங்க. ஸோ எதுக்கு உங்களை நான் மைண்டை மாற்றணும்? ஸோ அதனால் அதை நான் சொல்கிறது இல்லை. ஆனால் அது எல்லாமே டார்கெட் வந்துடும், அது பிரச்சனையே இல்லை. ஓகே ப்ரோ. எஸ், 95% வந்தோன்னா அந்த 5 பாயிண்ட் 10 பாயிண்ட் வராமையா இருக்கும். அது வந்துடும். ஒரு வெயிட் பண்ணி கொஞ்சம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் வரணும். சில டைம்ஸ் வந்து அடுத்த 5 நிமிஷத்துலேயே வந்து வரலாம். எனிதிங் அது எப்படி இருந்தாலும் வந்துடும். நீங்கள் மார்க்கெட் பார்க்கலன்னா அது கண்டிப்பாக டார்கெட்டில் எக்ஸிட் பண்ணிடுவீங்க. மார்க்கெட் பார்த்துட்டு இருந்தா அது மாதிரி பக்கத்தில் வந்தால் ஒரு 5 பாயிண்ட் 4 பாயிண்டில் எக்ஸிட் பண்ணி தோணும். இல்லைன்னா சம்டைம்ஸ் வந்து மார்க்கெட் எனக்கு ரொம்ப ஏதாவது ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு மார்க்கெட் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்னா நான் குரூப்லேயே வந்து அப்டேட் பண்ணிடுவேன். ஸோ சில டைம்ஸு இந்த இடத்துல கொஞ்சம் மார்க்கெட் அந்த மாதிரி ஃபீல் ஆகுது, ரிஸ்க் எடுக்கிறவங்க வெயிட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்றவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் டெலகிராம் சேனல்லே நான் வந்து சொல்லிடுவேன். ஓகேங்களா? அதை பற்றி பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி நான் மேக்ஸிமம் வராது, வந்தாலும் நான் சொல்லுவேன். ஓகேங்களா? அதுவும் வந்து வெயிட் பண்ண சொல்லுவேன். ரிஸ்க் எடுக்கக்கூடிய காய்ஸ் வெயிட் பண்ணுங்கள், டார்கெட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இல்லை ரிஸ்க் எடுக்க முடியாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ரூல் நம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஏதாவது ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ எனிதிங் எதாக இருந்தாலுமே குரூப்பில் நான் வந்து ஷேர் பண்ணிடுவேன். எந்த செக்மெண்ட்டு, எல்லா செக்மெண்ட்டுமே ரிஸ்க் இருக்குது. ப்ராபபிலிட்டி வேணால் நீங்கள் கேட்கலாம். எல்லா செக்மெண்ட் நீங்கள் ஆப்ஷன் பையிங் பண்ணாலும் ரிஸ்க் இருக்குது, செல்லிங் பண்ணாலும் ரிஸ்க் இருக்குது, ஃபியூச்சர் பண்ணாலும் ரிஸ்க் இருக்குது. எந்த செக்மெண்ட் எடுத்தால் எனக்கு வந்து நிறைய ட்ரேட்ஸ் வரும், ப்ராஃபிட்ஸ் வந்து வரக்கூடிய ப்ராபபிலிட்டின்னு கேட்டால் செல்லிங் ஃபஸ்ட்டு, செல்லிங் அப்புறம் ஃபியூச்சர்ஸு, லாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன் பையிங். ஓகேவா? அது முன்னாடியே நம்ம கிளாஸில் சொல்லியிருந்திருக்கோம். எனக்கு நான் எடுக்கிற ரிஸ்க்குக்கு ஏத்தாப்புல ப்ராபபிலிட்டி ஹை ப்ராபபிலிட்டி இருக்குதுன்னா செல்லிங், அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸு. ஆப்ஷன் பையிங் வந்து என்ட்ரி வரதே ரேரு. ஸோ அப்படி வந்தாலும் நான் சொன்ன கான்செப்ட் தான். ஒரு டைம் ஒரு 10,000 ப்ராஃபிட் வருதுன்னா அடுத்த டைம் ஒரு 5,000 லாஸ் ஆகும், அடுத்த டைம் ஒரு 3,000 ப்ராஃபிட் வருதுன்னா அடுத்து ஒரு 2,000. ஸோ இந்த மாதிரியே போயிட்டே இருக்கும். ஆனால் கூட்டி கழிச்சு பார்க்குறப்போ நீங்கள் ப்ராஃபிட்டபுளாக இருப்பீங்க. பட்டு எமோஷன்ஸ் மாறும் உங்களுக்கு. செல்லிங்கில் வந்து பெருசாக நீங்கள் எமோஷன் ஆக மாட்டீங்க, டக்கு டக்குன்னு உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் மாறாது. ப்ராஃபிட்னு போனால் பொறுமையாக ப்ராஃபிட் போயிட்டுருக்கும், லாஸ்ன்னு வந்தாலுமே பொறுமையாக லாஸ் அப்புறம் ரெக்கவர். ஸோ மெதுவாக மூவ் ஆகும். பையிங் வந்து அப்படி மூவ் ஆகாது. ஸோ சடனாக ஒரு பேங்க் நிஃப்டி பண்ணுறீங்கன்னா சடனாக 10,000 ரூபா ப்ராஃபிட் பார்ப்பீங்க, டக்குன்னு இங்கிட்டு திரும்புறதுக்குள்ள 2,000 ப்ராஃபிட் ஆகும். ஸோ திரும்ப 2,000 ரூபாய் லாஸ் போகும், திரும்ப 6,000 ரூபாய் ப்ராஃபிட் வரும். பையிங் வந்து இப்படியே மூவ் ஆகும். செல்லிங் வந்து ஏன்னா அவுட் ஆஃப் த மணி நமக்கு வந்து போயிடுவோம். ஓகேங்களா? ஸோ அதனால் அது மூவ்மெண்ட் வந்து மெதுவாக தான் மூவ் ஆகும். பையிங்கிறப்போ நம்ம அந்த பக்கத்து ரேஞ்சில், ஸோ அடுத்த மணி இல்லைன்னா அடுத்த மணிலேருந்து ஒன்று மேலே கீழே தான் இருக்கும். ஸோ அப்படின்றது பார்க்குறப்போ உங்களுக்கு ப்ரீமியம்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகும். ஸோ கொஞ்சம் எமோஷன்ஸ் வந்து அதிகமாகவும் இருக்கும். ஓகேவா? ரெண்டுக்குமே அப்படி தான் இருக்கும் ஃபீலு. நல்ல கேபிட்டல் இருக்குன்னா செல்லிங் கண்ணை மூடிட்டு போயிருங்க. கேபிட்டல் கம்மியாக இருக்குது, நான் க்ரோ பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா சில்வர் மைக்ரோவோ
எக்ஸ்பைரி ட்ரேடோ பண்ணுங்க. இல்லை ஓரளவு கேபிட்டல் இருக்கு ஆனால் செல்லிங் பண்ணுற அளவுக்கு இல்லை அப்படின்னா வீக்லி ஆப்ஷன் பையிங். வீக்லி ஆப்ஷன் பையிங்னா என்ட்ரி வர்றது உங்களுக்கு ரொம்ப ரேராக தான் இருக்கும் இந்த கண்டிஷன்ஸில். இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து வொலாட்டிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து கிட்டத்தட்ட இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் ப்ராஃபிட்ஸ் எடுத்தவங்க அப்படின்னு கவுண்ட்னு கேட்டால் ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க லாஸ்ட் 2 மந்த்ஸில். செல்லர்ஸ் வேணால் இந்த லாஸ்ட் 2 மந்த்ஸில் செல்லர்ஸ் வந்து ஓரளவு ப்ராஃபிட்ஸ் வந்து மேக் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஃபியூச்சர்ஸ் நல்லா போகுது, ட்ரெண்டு போகுது. ஆனால் பட் லோவர் டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் வந்து ரொம்ப வொலாட்டிலிட்டி அதிகம். ஹையர் டைம் ஃப்ரேம் நம்ம 1 டே அப்படி பார்க்கறதுனால நமக்கு பிரச்சனை இல்லாமல் வந்து போயிட்டுருக்கு. ஓகேவா? அதனால் வந்து எப்போவுமே ஆப்ஷன் செல்லிங், நான் வந்து ஆப்ஷன் செல்லிங்கை ஓவராக சப்போர்ட் பண்ணுவேன். வேண்டாம் போதும், எல்லாரையுமே வந்து ஃபுல்லாக செல்லிங்லேயே இறக்கிடுவேன் போல். பையிங் பண்ணுங்கள், பிரச்சனை இல்லை. பட் ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணிக்கோங்க. அதோட ரியாலிட்டி என்னன்றது சொல்லிட்டேன். ஓகேங்களா? என்னதான் எண்ட் ஆஃப் த நீங்கள் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணுறப்ப நீங்கள் வந்து ப்ராஃபிட் வந்துடுவீங்க. ஆனால் பையிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ராபபிலிட்டி கம்மி தான், என்ட்ரிஸ் கம்மி. ப்ராபபிலிட்டினா மீன்ஸ் நமக்கு என்ட்ரிஸ் வந்து நிறைய வராது, செல்லிங் அளவுக்கு என்ட்ரிஸ் வராது. ஓகேங்களா? ஸோ குரூப்பில் நீ வந்துட்டீங்களா, எல்லாமே உங்களுக்கே தெரியும். இனிமேல் நான் வந்து எதுவுமே சொல்கிறதுக்கு இல்லை, உங்களுக்கே எல்லாமே தெரியும். எனக்கு A to Z ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் என்னெல்லாம் பண்ணுறனோ எல்லாமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்தாச்சு. ஓகேங்களா? எதையுமே இங்கே மறைக்கல. ஸோ உங்களுக்கே எல்லாமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இனிமேல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ எதுக்கு என்ன டிஃப்ரென்ஸு, எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படின்றது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிடும். ஓகேங்களா? சில்வர் ஃபியூச்சர் நீங்கள் மினிமம் 50,000 இருந்தாலும் நீங்கள் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அது ஒரு பிரச்சனை இல்லாமல் உங்களுக்கு போயிட்டுருக்கும். பட் 50,000 வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா அதில் வர ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான, ஏன்னா நம்ம கேபிட்டலில் இருந்து தான் பர்சன்டேஜ் நமக்கு வந்து ரிட்டர்ன் பார்க்க முடியும். ஸோ இப்போ வந்து ரொம்ப கம்மியான ப்ராஃபிட்டாக தான் இருக்கும். பட் அது உங்களோட ப்ராக்டிஸ் எடுத்துக்கோங்க, ஒரு பேசிவ் இன்கமாக வச்சுக்கோங்க. ஓகேங்களா? எஸ், முடிஞ்ச வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்கள் கேபிட்டலை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு 2 lakhs 2.5 lakhs வார வரைக்கும் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். ஒரு 2 lakhs 2.5 lakhs டச் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து நீங்கள் கேபிட்டல் நல்லாவே வந்து க்ரோ ஆகிட்டே போகும். ஓகே கைஸ், ஸோ வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? நாளைக்கு நாளைக்கும் 7:30 வச்சுக்கோம். இன்றைக்கே நாளைக்கு வேறு நான் ஒரு டாப்பிக்கோடு வரேன். எனக்கு வந்து பேசுறதுக்கு எல்லாமே முடிச்சிட்டேன். என்னோட ஸ்ட்ராட்டஜிஸு ரூல்ஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. எனக்கே என்ன பேசுறதுன்னு தெரியல எல்லாம். ஓகே கைஸ், நாளைக்கு 7:30 மீட் பண்ணலாமா? கூகுள் டிரைவில் இருக்கிற வீடியோஸ் 1 மாதத்தில் உங்களுக்கு வந்து டெலீட் ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸாக எழுதி வச்சுக்கோங்க. 1 மாதத்துக்கு அப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடும் கைஸ். எஸ், 1 monthல அது டெலீட் ஆகிடும். ஓகே, ஆக்சுவலாக நம்ம வீடியோஸ் வந்து கொடுக்க மாட்டோம். டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு டூல்ஸ் எப்படி டெலீட் ஆகும்? டூல்ஸ் எல்லாமே உங்களுக்கு மெயிலே இருக்கும். டூல்ஸ் பர்சனில் வீடியோஸ் ஏன்னா என்னால் ஸ்டோர் பண்ண முடியாது க்ளவுட் ஸ்டோரேஜில். என்னால் எல்லாமே ஜிபி கணக்காக இருக்கும். உங்களுக்கே தெரியும் வீடியோ ஃபைலை கிளிக் பண்ணால் எவ்வளோ நேரம் ரெண்ட் ஆகுதுன்னு. ஸோ எல்லா கிளாஸோட வீடியோஸையும் என்னால் வந்து கிட்டத்தட்ட 20 பேட்ச் எடுத்துருப்பேன்னா 20 பேட்சோட வீடியோஸையும் நான் க்ளவுட் ஸ்டோர் பண்ணேன்னா அதுக்கு எனக்கு வந்து இயர்லி பெரிய செலவாகும். ஸோ அதனால் நான் அப்பப்போ அடுத்தடுத்த பேட்ச் வரப்போ பழைய வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக எரேஸ் ஆகிட்டு அடுத்த வாரங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதனால் அது மட்டும் பண்ணிக்கோங்க. லைவ் செஷனோட வீடியோஸ் அப்லோட் பண்ணியாச்சு, செக் பண்ணிக்கோங்க. லைவ் செஷன் வீடியோ அப்டேட் பண்ணியாச்சு. ஈவினிங் தான் அப்டேட் பண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. எஸ், ப்ரோ ட்ரேடிங்கா உங்களுக்கு நான் ஷெடியூல் கொடுத்துறேன். மண்டேலேருந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகே கைஸ், ஸோ நாளைக்கு சேம் ஈவினிங் 7:30 மீட் பண்ணலாம். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வரல அப்படின்னா நாளைக்கு ஏதாச்சும் யோசிச்சுட்டு வாங்க, நாளைக்கு செஷனில் மீட் பண்ணுவோம். வீடியோ தனியாக கேப் அப் கேப் டவுனுக்கு நான் தனியாக வீடியோ வந்து கொடுக்குறேன். ஆல்ரெடி இருக்கு வீடியோஸு, நான் உங்களுக்கு அதை வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அதை பார்த்து நீங்கள் எப்படி கேப் அப் கேப் டவுன் கால்குலேட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம்.
சில்வரோட எக்ஸல் ஷீட். ஓகே சார், சில்வரோட எக்ஸல் ஷீட்டு கேப் அப் கேப் டவுன் லைவ் மார்க்கெட்டில் எப்படி கால்குலேட் பண்ணணுன்ற வீடியோ. ஸோ அந்த வீடியோவை டிரைவ்லேயே நான் வந்து அப்டேட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஓகே, அது ரெண்டுமே நான் வந்து சென்ட் பண்ணிடுறேன். டிரைவ் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு 7:30க்கு. ஓகேங்களா? ஸோ நான் அப்டேட் பண்ணிடுறேன். சில்வர் டைமிங், மார்க்கெட் டைமிங்கும் ஆர்டர் பிளேஸ். சில்வர் வந்து உங்களுக்கு மார்னிங் 9 o'clock ஸ்டார்ட் ஆகிட்டு நைட் 11:55 ஆர் 11:30. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து சில்வரோட டைமிங்கு. சில்வருக்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுற டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9:01. ஸோ 1 நிமிஷம் வெயிட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணணும். இன்கேஸ் கேப் அப்போ என்ட்ரி மிஸ் ஆனது அப்படின்னா 9:15 வரைக்கும் 15 நிமிஷம் வெயிட் பண்ண போகிறோம். எஸ், நீங்கள் சில்வரில் ட்ரேட் பண்ணணும்னா உங்கள் புரோக்கர் கிட்ட கமாடிட்டி செக்மெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? எஸ், கமாடிட்டி செக்மெண்ட் வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா புரோக்கர்கிட்ட கால் பண்ணியோ, ஸோ இல்லை கஸ்டமர் கேர் சப்போர்ட் கால் பண்ணியோ, இல்லை உங்கள் ஆப்லேயே ஆப்ஷன்ஸ் இருந்ததுன்னா கமாடிட்டி செக்மெண்ட்டை எனபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சில்வரில் வந்து ட்ரேட் பண்ண முடியும். லோன் காய்ஸ், லோன் வாங்கிலாம் ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போ பர்சனல் லோன் போட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட்டு? பர்சனல் லோன் போட்டிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் பெர் ஆனம்? லோன் போட்டு ட்ரேடிங்கில் வரவே கூடாது. ஸோ ஒரு 15% வருமா பர்சனல் லோனுக்கு இன்ட்ரெஸ்ட்டு? 12 மினிமம்லாம் தரமாட்டானுங்க. 14%, 15%ன்னு கொடுப்பானுங்க. ஸோ நம்ம ட்ரேட் பண்ணி இயர்லி வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் எடுக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணால் எவ்வளோ எடுக்கலாம்னு சொன்னேன், ட்ரேடிங் பண்ணால் எவ்வளோ எடுக்கலாம்னு சொன்னேன். ஸோ அப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து அவ்வளோலாம் பண்ணி உழைச்ச காசை அங்கே கொடுத்துட்டு அடுத்து அந்த கடனை வேற கட்டணும். அப்போ உங்கள் கையில் என்ன மிஞ்சும்? ஒன்றுமே இல்லை. கடன் வாங்கிட்டு அந்த கடனுக்கு வட்டியும் கட்டுறீங்க, அந்த கடனையும் திரும்ப கட்டணும், அதுக்கு உட்காந்து நீங்கள் ட்ரேடும் பண்ணணும். ஸோ நீங்கள் அப்போ வேலை பார்த்ததுக்கு உங்களுக்கு ஒரு 2 வருஷம் அந்த மொத்த கடனையும் முடிச்சு வட்டியெல்லாம் முடிய 3 வருஷம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 3 வருஷம் வேலை பார்த்து உங்களுக்கு என்ன கிடைச்சிச்சு? ஒன்றுமே கிடைச்சிருக்காது. வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, தேவையில்லாத ப்ரெஷர், தேவையில்லாத டென்ஷன். அதுக்கு நீங்கள் கொஞ்சம் மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சா கூட ஒரு 5 மாதம் 1 வருஷத்தில் 1 லட்ச ரூபாய் சேர்த்து வச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ தேவையில்லாமல் லோன் எடுத்து உள்ளே வந்துட்டு மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா மாதமும் அப்படியே போயிட்டே இருக்காது, இப்படியே போயிட்டு இருக்காது. ஸோ ஒரு மாதம் 10% ரிட்டர்ன் கொடுக்குதுன்னா ஒரு மாதம் 1% கூட கொடுக்கலாம், ஒரு மாதம் -3% கொடுக்கலாம், ஒரு மாதம் 25% ரிட்டர்ன் கொடுக்கலாம். ஒரு மாதத்துக்கும் பிஸ்னஸ்னால் இப்படி தான் இருக்கும். கிராஃப் வந்து ஸ்ட்ரைட் லைனில் போகாது பிஸ்னஸ். எப்போவுமே ஒரு மந்த் நல்லா ப்ராஃபிட் வந்திருக்கும், ஒரு மாதம் ஒன்றுமே இல்லாமல் இருக்கும், ஒரு மாதம் மைனஸில் போகும். ஒரு பிஸ்னஸ் இப்படி தான் போகும். பிஸ்னஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ நீங்கள் வந்து லோன் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மாதம் நீங்கள் அதுக்கு வந்து இஎம்ஐ பே பண்ணணும். ஒரு மாதம் ப்ராஃபிட் வந்துருச்சு, ஓகே 10% ரிட்டர்ன் வந்துச்சு, எடுத்து கட்டிட்டீங்க. 2ஆவது மாதம் 1% தான் ரிட்டர்ன் வருது. எப்படி வந்து நீங்கள் இஎம்ஐ பே பண்ணுவீங்க? உள்ளே இருக்கிற கேபிட்டலை தூக்கி கட்டுவீங்க. 3ஆவது மாதம் வந்து ஒரு -2% போச்சு. ஆல்ரெடி இருந்த கேபிட்டலில் கொஞ்சோன்னு எடுத்து லோனை கட்டிட்டீங்க, -2 போச்சு. திரும்ப கேபிட்டல் இருந்து ஒன்று தூக்கி கொடுப்பீங்க. இப்போ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க? 4ஆவது மாதம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ண மணி இல்லாமல் உட்காந்துருப்பீங்க. அந்த மாதம் 25% ரிட்டர்ன் கொடுத்துருக்கலாம். கேபிட்டல் பத்தாமல் உட்காந்துருந்துருப்பீங்க. இப்படி வந்தால் லோன் எடுத்தால் இப்படி தான் மார்க்கெட் போகும். இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நடக்கும். அதனால லோன் எடுத்து கடை வாங்கி கொண்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் போடாதீங்க. இருக்கிறது என்கிட்ட 50,000 தான் இருக்குன்னா 50,000 வச்சு அழகாக பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் ஆட் பண்ணி அதை 1 லட்சம் ஆக்கிடலாம். ப்ராஃபிட்டும் உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போங்க. ஃபாஸ்ட்டாக போகணும்னு முடிவு பண்ணி கடன் வாங்காதீங்க. ஓகேங்களா? மற்ற பிஸ்னஸ்க்கு நீங்கள் கடை வாங்கி போட்டாலும் இதே தான். நான் சொல்கிற கணக்கு தான், இப்படி தான் நடக்கும். மற்ற பிஸ்னஸ்க்கு எப்படி கடை வாங்குவாங்கன்னா 60% அவங்க ஓன் மணி. இப்போது ஒரு 10 லட்ச ரூபா பிஸ்னஸ் ரன் பண்ண தேவைப்படுதுன்னா 6 லட்ச ரூபா அவங்க ஓன் மணி போட்டிருப்பாங்க, 4 லட்ச ரூபா கடனாக வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவங்க மேனேஜ் பண்ணி ரன் பண்ணுவாங்க. நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு 10 லட்சத்தையும் நான் கடை வாங்கி கொண்டு வந்து போட்டிங்கன்னா கிடைக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் லோன் வேணாம். 1 இயர் 2 இயர் பொறுமையாக போங்க, பிரச்சனையே இல்லை. ஓகேங்களா? கடை வாங்கி வராதீங்க. இது எல்லாத்துலேயுமே வந்து அழகாக வந்து பர்சன்டேஜ் எடுக்கலாம். 60ன்றதெல்லாம் நான் மினிமம் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா? ஸோ தாராளமாக அதை எடுக்கலாம், பண்ணுங்க. கடை மட்டும் வாங்காதீங்க. ஓகேங்களா? எஸ், ஓகே கைஸ். ஓகே, நாளைக்கு செஷனில் வந்து மீட் பண்ணுவோம். ஸோ நாளைக்கு தான் லாஸ்ட் செஷன். எஸ், ஓகே. ஓகே கைஸ், குட் நைட்.
குட் நைட் கைஸ். தேங்க்யூ.